8:40 டெலிவரி. வென்யூலிருந்து அனைவரும் வெளியேறி வருவதை பார்த்ததும் விதுரன் வேகமாக அங்கிருந்து ஓடிச் சென்றார். அவர் அவ்வளவு வேகமாக சென்றதும் விதுரன் உண்மையிலேயே அவர்களிடமிருந்து தப்பி ஓடிவிட்டாரோ என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்த நேரம் சரவணன் முகத்தில் ஒரு ஒளி தென்பட்டது. அப்பொழுது சரவணன் தனது கண்களை சுருக்கிக் கொண்டு பார்க்க தூரத்தில் நின்று கொண்டிருந்தது விதுரன் தான். சரவணா, உன் மனசுல நீ பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருக்கல, இன்னைக்கு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு என்று சொன்னவர் அங்கு நின்று கொண்டிருந்த பெஸ்வானி ஃபேமிலியை பார்த்தார். அவன் ஒரு ஃப்ராடு, ஃபீனிக்ஸ் ஃபேமிலியோட ட்ரைட்டர். அவனை யாரும் சும்மா விடக்கூடாது, உடனே அவனை பிடிங்க என்று ஆர்டர் கொடுத்தார். உடனே அங்கிருந்த பெஸ்வானி ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவரும் சரவணனை நாலா பக்கமும் சுற்றி வளைத்து நின்றார்கள். அப்பொழுது சிரித்துக் கொண்டே விதுரன் சரவணனின் அருகில் வந்து நின்றார். என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், என்கிட்ட நீ ஏன் பகைச்சுக்கிட்டேன்னு நினைச்சு நொந்து அழுவேன்னு. அந்த நேரம் இப்ப வந்துருச்சு என்று சொல்லிவிட்டு சரவணனை அடிப்பதற்காக வேகமாக அவனை நோக்கி தனது கையை ஓங்கினார். அப்பொழுது மின்னல் வேகத்தில் பறந்து கொண்டு ஜஸ்டின் சரவணனின் முன்பு வந்து நின்றான். ஜஸ்டினை பார்த்ததும் தனது உதட்டோரும் ஒரு சிறு புன்னகையை சிந்தினார். பின்பு வந்துட்டான்டா அவனுடைய கை புள்ள என்று சொன்னார். உடனே ஜஸ்டின், என்னோட பாச ஒருத்தன் தொடங்கணும்னு நினைச்சாலே அவனை நான் விட மாட்டேன். ஆனா நான் இருக்கும்போது என்னோட பாஸ் அடிக்கிறது கை ஓங்குற, உன்னை நான் சும்மா விட நினைக்கிறியா? நீ பெரிய வீரனாவன், இங்க இருக்கிற எல்லாரும் பேசிக்கிறாங்க. உன்னோட வீரத்தை நானும் கொஞ்சம் பாக்குறேன், வா, 2 பேரும் மோதி பாப்போம் என்று விதுரனை சண்டைக்கு கூப்பிட்டான். உடனே விதுரனும் சிரித்துக் கொண்டு, என்கிட்ட மோதுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறியா? வா, மோதி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவரும் தனது ஆம்ஸை முறுக்கிக் கொண்டு நின்றார். விதுரனை பற்றி அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும். பெஸ்வானி குடும்பத்தில் உள்ள அனைவருமே சண்டையிடுவதற்கும் மற்றவர்களது உயிரை தயங்காமல் எடுப்பதற்கும் கை தேர்ந்தவர்கள் என்று. அங்கிருந்த அனைவரும் விதுரனுடன் மோதுவதற்கு தயாராக இருந்த ஜஸ்டினை பார்த்தார்கள். இவன்னா பைத்தியமா? இவனுக்கு விதுரனை பத்தி தெரியுமா தெரியாதா? தான் உயிர் மேல ஆசை இல்லாதவன் தான் மிஸ்டர் விதுரனோட விளையாடுவான். அவரை பத்தி தெரியாம இவன் இப்படி நிக்கிறானே, இன்னைக்கு அவரோட கையால தான் இவன் உயிர் போக போகுது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது விதுரன் ஜஸ்டினை ஒரு அடி அடிக்க வர, ஜஸ்டின் பதிலுக்கு விதுரனை ஒரு அடி அடிக்க வந்தான். ஜஸ்டின் தாவி குதித்ததில் தரையில் இருந்த தூசி கூட பறந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் தங்களையும் மறந்து வாயை பிளந்தார்கள். இதுவரை விதுரனை வீரன் என்று நினைத்துக் கொண்டிருந்த அவர்களது கண்கள் முதல் முறையாக ஜஸ்டின் ஃபைட்டை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது. விதுரன் மிகவும் சிரமப்பட்டு ஜஸ்டினுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் ஜஸ்டினோ ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிடுவது போல காஷுவலாக சிரித்துக் கொண்டு விதுரனுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். அவனது அந்த கேஷுவல் லுக்கை பார்க்கும் பொழுது அங்கிருந்த அனைவரின் கண்களும் ஏதோ ரெஸ்லிங் கேம் பார்ப்பது போல அவர்களது சண்டையை ரசிக்க ஆரம்பித்தது. விதுரனும் ஜஸ்டினும் மும்முரமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்க, அப்பொழுது அங்கே ஒரு டெலிவரி கார் வந்தது. அதில் இருந்தவன், இங்க யார் மிஸ்டர் சரவணன் என்று அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்டான். டெலிவரி காரை பார்த்ததும் விதுரன் எரிச்சலானான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவன் என்னடா கேஷுவலா ஏதோ டெலிவரி பண்ண வந்திருக்கான், அது என்னவா இருக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது சரவணன் சிரித்துக் கொண்டே, நான் தான் அந்த சரவணன் என்று அவனிடம் தன்னை அறிமுகப்படுத்தினான். உடனே அந்த டெலிவரி காரில் இருந்தவன் கீழே இறங்கினான். பின்பு, சார், நீங்க கேட்டது வந்துருச்சு, இதோ கொண்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவனது கை நிறைய பேக் செய்யப்பட்ட சம்மங்கி பூவை கொண்டு வந்தான். அந்த டெலிவரி பாயின் கையில் பூவை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க ஒரு போரே நடக்கும் போல, இப்ப இந்த பூக்கு இங்க என்ன வேலை என்பது போல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பூவை பார்த்த விதுரனுக்கு அப்போதுதான் சரவணன் அவருக்காக பூ கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. உடனே கோபமாக அந்த டெலிவரி பாயை பார்க்க, அப்போதுதான் அவன் கையில் வைத்திருந்த பூவையும் பார்த்தார். சம்மங்கி பூவை பொதுவாகவே அந்த மக்கள் இறப்பின் போது மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். மற்ற எந்த நேரத்திலும் அந்த பூவை பயன்படுத்த மாட்டார்கள். திடீரென்று அங்கு அந்த பூ வந்ததும் விதுரன் அதிர்ந்து போனார். பின்புதான் சரவணன் ஏன் அந்த பூவை வரவழைத்திருக்கிறான் என்பதற்கான காரணம் அவருக்கு தெரிந்தது. சரவணன் மறைமுகமாக தன்னை மிரட்டுகிறான் என்பதை புரிந்து கொண்டார். நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுவிட்டு யதார்த்தமாக திரும்பினார். அப்போதுதான் அந்த வென்யூவை சுற்றி பார்த்தார். அந்த இடம் முழுவதுமே சம்மங்கி பூவால் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அது மிகவும் சிறிய பூவாக இருந்ததால் அது சம்பங்கி பூ என்று அடையாளம் தெரியவில்லை. அந்த பூக்கள் அனைத்தும் சிவப்பு வண்ண கலரில் இருந்ததால் அதை பார்ப்பதற்கு ஏதோ ரெட் பப்பீஸ் போல் இருந்தது. அதாவது பிராங்க்லின் ஹவுஸில் வளர்க்கப்பட்ட செடி போல இருந்தது. அந்த இடம் முழுவதையும் சுற்றி பார்த்தவர் அதிர்ந்து போனார். அப்பொழுதுதான்
சரவணன் எதற்காக இங்கு வந்திருக்கிறான் என்பதன் காரணம் அவருக்கு புரிந்தது. உடனே அதிர்ச்சியுடன் சரவணனை பார்க்க சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், நான் தான் சொன்னேன் ஏற்கனவே உனக்கு இன்னைக்கு பாடம் கத்து கொடுக்குறேன்னு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஸ்டேஜில் ஏறினான். டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்ககிட்ட எல்லா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க நடந்ததை பத்தி நான் தெளிவா சொல்லிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க ஒண்ணு நடந்ததே, அது ஒரு ஜோக். அந்த ஜோக் உங்களுக்கும் மிஸ்டர் விதுரனுக்கும் நடுவுல நடந்ததில்ல, அது அவருக்கும் ஹோக்ஸியாவில் இருக்கிற ஒரு குரூப்புக்கும் நடுவுல நடந்தது. அந்த குரூப்போட பேரு வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ். உங்ககிட்ட இருந்து பறிப்போன பணம் எல்லாம் இன்னும் 5 மினிட்ஸ்ல உங்களோட அக்கௌண்ட்டுக்கு திரும்ப ஏறிடும். மிஸ்டர் விதுரனோட அக்கௌண்ட்ல போட்ட பணம் எல்லாம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்க எல்லாரும் யோசிச்சிருக்கலாம். இதுவும் ஒரு ட்ரிக். இந்த ட்ரிக்கை பார்க்கும் போதே நாங்க எவ்வளவு எபிலிட்டி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபியூச்சர்ல இந்த கரன்சி டிஜிட்டல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்னாவும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்க போகுது. அதனால நம்பிக்கை இருந்தா நீங்க எல்லாரும் என்னோட வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ்ல கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட இந்த உலகத்தையே எதிர்த்து போராடுறதுக்கான திறமை இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்தோம்னா நிச்சயமா ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கலாம். சரவணன் அப்படி சொன்னதும் விதுரனின் முகம் கோபத்தில் சிவந்தது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அரேஞ்ச் பண்ண கான்ஃபரன்ஸ அவன் யூஸ் பண்ணிக்குவா என்று கோபத்துடன் அவனை பார்த்து முறைத்தார். பின்பு, சரவணா, நீ என்ன பிளான் பண்ணி வந்திருக்கேன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. உன்னை நான் இங்க இருந்து சும்மா போக விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அவனை நோக்கி செல்ல, அப்போது அங்கே ஒரு பெரிய ஜீப் நிறைய போலீசார் வந்து நின்றார்கள். 841 பிளேஸ்புரி ஆர்கனைசேஷன் வருகை. சரவணனை பார்த்து விதுரன் கோபமாக கத்திக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே பெரிய பெரிய போலீஸ் ஜீப்பில் ஒரு கூட்டம் இறங்கியது. அவர்கள் அனைவரது கையிலும் துப்பாக்கி இருந்தது. அதில் இருந்த போலீசார் அங்கிருந்த அனைவரையும் சுற்றி வளைத்தார்கள். பின்பு அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் பேசினான். இங்க இருந்து யாரும் போக கூடாது. இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும் என்றான். அந்த வென்யூவில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக இந்த இடத்தை சரவண் பண்ணியிருக்காங்க என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சரவணன் மட்டும் அங்கு எதுவுமே நடக்காதது போல கேஷுவலாக அவர்கள் அனைவரையும் கடந்து அந்த இடத்தில் இருந்து வெளியேறினான். சரவணன் அப்படி கேஷுவலாக போவதை பார்த்ததும் விதுரனுக்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. விட்டால் சரவணனை அங்கேயே தனது கையால் கொன்று விடுவது போல அவனை முறைத்தவர் வேகமாக அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவனை பார்த்து முறைத்து கொண்டு சொன்னார். உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். உடனே விதுரனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவன், நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோம். ஒழுங்கா மரியாதையா கோஆபரேட் பண்ணு, இல்ல இங்கேயே சுட்டு தள்ளிட்டு போயிடுவேன் என்று சொல்லி தனது கையில் வைத்திருந்த துப்பாக்கி விதுரனை நோக்கி குறிவைத்தான். தனது வாழ்க்கையில் இதுவரை இப்படியொரு அசிங்கத்தை பார்த்திடாத விதுரனோ கோபத்தில் கொந்தளித்தார். இவங்கெல்லாம் யாரு, இவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு என்று யோசித்துக் கொண்டிருந்த விதுரனுக்கு அதற்கு மேலும் பொறுமை தாங்காமல் போக அவருக்கு எதிரில் துப்பாக்கியுடன் இருப்பவனை இப்பொழுதே கொல்ல வேண்டும் என்று வெறி தோன்றியது. உடனே தனது பேண்ட் பாக்கெட்டில் ஒளித்து வைத்திருந்த தனது கத்தியை எடுப்பதற்காக மெதுவாக தனது கையை தனது பாக்கெட்டிற்குள் விட்டார். அப்பொழுது, சார் கொஞ்சம் பொறுங்க, எதுக்காக இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கேட்கலாம் என்று ஒரு குரல் கேட்டது. ஏற்கனவே கோபத்தில் இருந்தவருக்கு அவரை யாரோ தடுத்து நிறுத்துவது இன்னும் கோபத்தை ஏற்படுத்த அந்த கோபம் குறையாமல் பின்னால் திரும்பி பார்த்தார். விதுரன் ஏதாவது ஏடாகுடமாக செய்து விடுவார் என்று பயந்து போன பட்லர் தான் அங்கிருந்து வரும்பொழுதே விதுரனிடம் பேசிக்கொண்டு வேக வேகமாக நடந்து வந்தார். தனது பட்லரை பார்த்ததும் அவரை எரித்து விடுவது போல முறைத்தார். பின்பு, உனக்கு சாகணும்னு என்ன வந்துருச்சா என்று கேட்டார். முதலில் விதுரனின் முகத்தில் கோபத்தை பார்த்ததும் பயந்து போன பட்லர் பின்பு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசினார். பஸ் அவசரப்படாது என்று சொல்லிவிட்டு வேகமாக விதுரனின் காதின் அருகில் வந்தவர் அவரது காதுக்குள் ஏதோ சொன்னார். பட்லர் சொன்னதை கேட்டும் விதுரனின் கண்கள் விரிந்தது. நீ சொல்றது நிஜமா என்று கேட்டார். ஆமா சார், அவங்க ஒன்னும் செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் இருந்து வரல. அவங்க எல்லாரும் ஹோக்ஸியாவில இருந்து வந்திருக்காங்க. அதுவும் ஹோக்ஸியாவில ரொம்ப பிரபலமான பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. நமக்கு முன்னாடி நிக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே நம்ம ஃபேமிலிக்கும் இந்த ஆர்கனைசேஷனுக்கும் எப்பவுமே ஒத்து வராது. எப்பவும் ஒரு பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும். இந்த நேரத்துல இப்ப இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாம பேசிக்கலாம் என்று சொன்னார். உடனே விதுரன், நீ என்ன உளறிட்டு இருக்க? ஹோக்ஸியாவில இருந்து எதுக்காக இங்க வராங்க?
அதுவும் பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க இங்க வரதுக்கு என்ன காரணம்? நாம அவங்களை எந்த பிரச்சனையிலுமே இன்வால்வ் பண்ணலையே என்று எதுவும் தெரியாமல் கேட்டார் விதுரன். உடனே பட்லர், சார் உங்களுக்கு இன்னுமா புரியல என்று கண்களில் பயத்துடன் கேட்டார். பட்லரின் முகத்தில் பயம் தெரிந்ததை விதுரன் பார்த்தார். என்ன புரியலையாவா? ஒருவேளை நாம ஆரம்பிச்சிருக்க இந்த டிஜிட்டல் கரன்சினால ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இது ஹோக்சியால ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் தப்பான நேரத்துல இங்க வந்துட்டாங்க. நான் ஒன்னும் அவங்களுக்காக பயப்படுற ஆள் கிடையாது. இந்த டிஜிட்டல் கரன்சி ப்ராஜெக்ட் என்னுடைய பல வருட கனவு. அதை இன்னைக்கு தான் நான் அடையிறதுக்காக இருந்தேன். ஆனா அதை அந்த சரவணன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஏற்கனவே அவன் மேல கொலவெறியில இருக்கேன். இந்த நேரத்தை இவங்க வந்திருக்காங்க. இவங்களை நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று சொன்னார். விதுரன் அப்படி சொன்னதும் பட்லர் விதுரனுக்கு இன்னும் அருகில் சென்றார். சார், விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இவங்க எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த சரவணன் தான். அந்த சரவணனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை பேர் இங்க வந்திருக்காங்க என்று சொன்னார். பட்லர் சொன்னதை கேட்டதும் விதுரன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். இவங்க எல்லாரும் அந்த சரவணனுக்காக வந்திருக்காங்களா என்று கேட்டவர் சட்டென்று தனது முகத்தை மாற்றிவிட்டு பின் சிரித்தார். ஒரு ஃபேமிலியோட ட்ரீட்டர், அவனுக்கு இவ்வளவு பவர் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு அவன் தெரிஞ்சிருக்கணும். நானும் அவனை விட ஒன்னும் குறைஞ்சவன்ல. அந்த ஜாய் ஒருத்தியை பிடிக்கிறதுக்காக ஹோல் சிட்டியவும் லாக்டவுன்ல வச்சிருக்கேன். இது என்னோட கோட்டை. இங்க என்னை எதிர்க்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்லை. இவங்க யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணிருக்கலாம். நான் அவங்கள மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா அவங்க சப்போர்ட் பண்ணது சரவணனுக்கு. நிச்சயமா என்னால அவங்கள மன்னிக்கவே முடியாது. சரவணனுக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்றானா நிச்சயம் அவனுக்கு நான் மரண தண்டனை தான் கொடுப்பேன். இதை வச்சு பார்க்கும்போது சில சமயம் பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷன் கூட தப்பான ஒருத்தனை சூஸ் பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு புரியுது. பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷன் எவ்வளவு தப்பான முடிவு எடுத்திருக்குன்னு இப்போ நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் என்று சொன்னார். அப்போது பட்லர் கையில் இருந்த செல்போன் ஒலித்தது. அதில் இருந்த என்னை பார்த்ததும் பட்லர் பதற்றமானார். சார், உங்களோட அப்பா தான் போன் பண்றார் என்று சொன்னார். அப்பா என்று சொன்னதும் அவ்வளவு நேரம் தைரியமாக பேசிக் கொண்டிருந்த விதுரனின் முகம் அப்படியே அமைதியானது. இன்னும் சொல்ல போனால் பயத்தில் அவனது உடல் சற்று ஆடத் தொடங்கியது. அங்கு சுற்றி இருக்கும் அனைவரது பார்வையும் விதுரன் மேல் இருப்பதை உணர்ந்த விதுரன் தனது பயத்தை யாரும் தெரியாத வண்ணம் மறைத்துக் கொண்டு தனது நெற்றியை சுருக்கினார். அவர் எதுக்கு இப்போ எனக்கு போன் பண்றாரு என்று கேட்டார். சார், ப்ளீஸ் சாரோட போனை அட்டன் பண்ணி முதல்ல அவர்கிட்ட பேசுங்க. நீங்க அட்டன் பண்ணலன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் எனக்கு தான் கிடைக்கும் என்று பட்லர் பதறிக்கொண்டு சொன்னார். விதுரனுக்கு தனது தந்தை என்றாலே பயம்தான் கண் முன்பு வந்து நிற்கும். அவர் சிறுவயதிலிருந்தே தனது தந்தையால் கொடுமையை அனுபவித்தவர். இதுவரை தனது தந்தையின் முகத்தில் ஒரு சிறிய அன்பையோ இரக்கத்தையோ கூட அவர் பார்த்ததே இல்லை. எப்பொழுதுமே விதுரனுக்கு ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். திவாகர் மட்டுமே எப்பொழுதும் அனைவரிடமும் ஹார்ஷாகவே பேசுகிறார். பெற்ற பிள்ளையிடம் கூட அன்பு காட்ட மாட்டேன் என்கிறார் என்று. ஆனால் அவருக்குள் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் இன்று பதில் கிடைத்தது. இன்றுதான் இந்த வேர்ல்டு எவ்வளவு மோசமானது என்றும் இதில் தங்களது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றும் விதுரன் அறிந்து கொண்டான். இந்த காரணத்திற்காகத்தான் திவாகர் தனது பரம்பரையில் வரும் அனைவரிடமும் மிகவும் ஹார்ஷாக நடந்து கொள்வார். 842 மறக்க முடியாத கிஃப்ட். விதுரன் பட்லரிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்த நேரம் பட்லரின் செல்போனிற்கு விதுரனின் தந்தை திவாகர் போன் செய்தார். அவரது போனை பார்த்ததுமே விதுரனின் முகம் மாறிப்போனது. விதுரன் சிறு வயது மற்ற குழந்தைகள் போல அல்ல. அவர் மிகவும் கடுமையாக வளர்க்கப்பட்டார். அவரது தந்தை அவரிடம் ஒரு நாள் கூட அவரை சிறு பிள்ளை என்று நினைத்து கொஞ்சியது கிடையாது. அவருக்கு இதுவரை அவரின் தந்தையின் பாசம் கிடைத்ததே கிடையாது. பலமுறை ஏன் திவாகர் இப்படி இருக்கிறார் என்று யோசித்தவருக்கு இன்றுதான் அதற்கான விடை கிடைத்தது. பிஸ்வானி ஃபேமிலி அந்த சிட்டியில் மிகவும் புகழ்பெற்ற ஃபேமிலி. அவர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்குவதற்கு அவர்கள் எப்பொழுதுமே மிகவும் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் அவர்களது பார்வை பட்டாலே மிரள வேண்டும். அதற்கு அவர்கள் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் எப்பொழுதுமே ஒருவித வெறுப்புடன் இருப்பார். அவரை பார்த்தாலே எதிரில் உள்ளவனுக்கு பயம் வரும். அதே போல்தான் அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் வளர்த்து வந்தார். அவர் இப்படி இறந்ததால் தான் இத்தனை வருடம் அவரது பொசிஷனை அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது என்பதை இன்றுதான் விதுரன் உணர்ந்தார். விதுரன் பட்லரிடம் எதுவும் சொல்லாமல் தனது தந்தையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார்.
விதுரனிடமிருந்து எந்த பதிலும் வராததை பார்த்த பட்லர் விதுரனின் காதில் ஏதோ சொன்னார். சார், உங்களோட அப்பா போன் பண்றாரு, ப்ளீஸ் அட்டெண்ட் பண்ணுங்க என்று மறுபடியும் சொன்னார். உடனே விதுரன் ஒருவித பதற்றத்துடன் போனை அட்டன் செய்தார். பின்பு ஹலோ அப்பா என்று கேட்டார். விதுரனின் குரல் கேட்டும் சிறிது நேரம் அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். பின்பு நீ தோத்துட்ட என்று ஒற்றை வார்த்தையை மட்டும் சொன்னார். உடனே விதுரன், இல்லப்பா, நான் சொல்றது கேளுங்க. நான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கப்பா என்று பதற்றத்துடன் சொன்னார். நீ தோத்துட்ட. நீ ஒரு லூசர். உன்ன மாதிரி ஒரு லூசர் கிட்ட இருந்து எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. இத்தனை வருஷம் நான் காப்பாத்தி வச்சிருந்த என்னோட மொத்த மானத்தையும் இந்த உலகமே பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்திட்டேன். நீ என்ன செய்வியோ தெரியாது. உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன். அந்த 3 நாளுக்குள்ள நீ என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்தினியோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடு. ஒருவேளை உன்னால சால்வ் பண்ண முடியலன்னா அடுத்த 4வது நாள் நான் உன் முன்னால வந்து நிற்பேன் என்று சொல்லிவிட்டு போனை ஹேங்கப் செய்தார். தன்னிடம் என்ன நடந்தது என்று எதையும் கேட்காமல் அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டு போனது விதுரனுக்குள் ஒருவித கசப்புத்தன்மையை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவர் இறுதியாக நானே நேர்ல வந்து பாப்பேன் என்று சொன்னது விதுரனின் காதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவர் அப்படி சொன்னதற்கான அர்த்தம் என்னவென்று விதுரனுக்கு நன்றாக தெரியும். பெஸ்வானி ஃபேமிலியை பொறுத்த மட்டில் யாராவது ஒருவர் வெற்றி அடைந்து விட்டால் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அதுவே யாராவது ஒருவர் தோல்வி அடைந்து விட்டால் அவர்களிடம் இருக்கும் அனைத்து சுதந்திரமும் பறிபோக்கும். அந்த குடும்பத்தில் இருந்தே அவர்களை விரட்டி அடிப்பார்கள். இன்னும் சில பேரை அவர்கள் உயிருடனே வைக்க மாட்டார்கள். அவர் தன்னை நேரில் பார்க்க வருகிறார் என்றால் நிச்சயம் தனது தந்தை 3வது விஷயத்தை தான் செய்வார் என்பதை நன்கு உணர்ந்தவரின் கைகள் தன்னையும் அறியாமல் நடுங்க ஆரம்பித்தது. அவரது கைகள் நடுங்கியதில் அவர் கையில் இருந்த செல்போன் தவறி கீழே விழுந்தது. அப்பொழுது அவரது கண் முன்பே அந்த சம்மங்கி பூக்கள் தான் தெரிந்தது. சரவணன் எதற்காக சம்மங்கி பூக்கி அங்கு அனைத்து இடங்களிலும் வைத்திருக்கிறான் என்பதன் அர்த்தம் இப்போது அவனுக்கு நன்றாக புரிந்தது. முதலில் அதை பார்த்தவரின் காதுக்குள் திரும்ப திரும்ப திவாகர் சொன்னது ஒலித்துக் கொண்டே இருந்தது. விதுரன் அதிர்ந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே நின்றார். என்ன சராச்சு என்று பட்லரின் குரல் கேட்கவும் தான் சுயநினைவுக்கு வந்தவர் ஒரு நிமிடம் அங்கிருந்து அனைவரையும் திரும்பி பார்த்தார். அனைவரது பார்வையும் அவர் மீதுதான் இருந்தது. இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் தானே மோதி பாப்போம் என்று தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவர் பின்பு பட்லரை பார்த்தார். நீங்க உடனே பிளட் மூன் ஆர்கனைசேஷனை இங்க வர சொல்லுங்க என்று சொன்னார். விதுரன் சொன்னதை கேட்டதும் பட்லர் அதிர்ச்சியானார். என்ன பிளட் மூன் ஆர்கனைசேஷனா? ஆனா சார், அவங்கள எதுக்கு இங்க வர சொல்லணும் என்று குழப்பத்துடன் கேட்டார் பட்லர். அந்த சரவணனுக்காக பிளேஸ் பியூட்டி ஆர்கனைசேஷன் வரும்போது இந்த விதுரனுக்காக பிளட் மூன் ஆர்கனைசேஷன் வராதா? நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யுங்க என்று சொன்னார். பட்லருக்கு அப்பொழுதும் விதுரன் என்ன சொல்கிறார் என்பது புரியவில்லை. ஆனா அவங்க எதுக்காக இங்க வரணும் என்று மீண்டும் கேட்டார். நான் லாஸ்ட் டைம் பிளட் மூன் ஆர்கனைசேஷனை மீட் பண்ணப்போ அவங்களுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டோம். அவங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஓபிஎம் பிளான்ட்டையும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நாம் அதை கொடுத்தோன்னா அவங்க நமக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கும்னு சொன்னாங்க என்று சொன்னார். என்ன ஓபிஎம் பிளான்ட்டா? ஆனா சார், அவங்க அந்த மாதிரி பொருளெல்லாம் கேட்கறவங்க இல்லையே. அவங்க கேஷ்யூன மாதிரி விஷயத்துல தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க என்று பட்லர் மறுபடியும் குழப்பத்துடனே கேட்டார். நீங்க சொல்றது சரிதான். அவங்க கேஷ்யூனால தான் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல நிறைய ப்ராஃபிட் இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட இது கேட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற முக்கியமான ஒருத்தரை நான் மீட் பண்ணணும். உங்களால எவ்வளவு சீக்கிரம் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணுங்க. அந்த சரவணனுக்கு நாம யாருன்னு காட்டணும். ஒன்ன மறந்துடாதீங்க. என்னானாலும் சரி, இங்க நாம தான் ஜெயிப்போம். நம்மளை தூக்கடிக்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் பிறக்கல. பல வருஷமா பிளேஸ்பெரி ஆர்கனைசேஷனுக்கு நமக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்மளால அவங்களை இது வரைக்கும் பீட் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா இந்த தடவை நிச்சயம் அவங்கள நம்ம பீட் பண்ணிட்டோம். பிளேஸ்பெரி ஆர்கனைசேஷனுக்கு நம்மளோட பலம் என்னன்னு ப்ரூவ் பண்ணுவோம் என்று விதுரன் சொன்னார். உடனே பட்லர், ஆனா நீங்க பிளேஸ்பெரி ஆர்கனைசேஷனை என்ன பண்ண போறீங்க என்று கேட்டார். உடனே விதுரன் சிரித்துக் கொண்டு, உங்களுக்கு இன்னும் புரியலையா? நான் இந்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்து அந்த சரவணனையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்ப போறேன். அவன் என்ன நினைச்சிட்டான்? அவனை மாதிரி ஒரு சாதாரண ஆளால இந்த டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கி கொண்டு போட முடியும்னு நினைக்கிறானா? அது முடியாது.
அது இந்த விதுரனால மட்டும்தான் முடியும் என்று சொன்னார். உடனே பட்லர் அங்கிருந்து அனைவரையும் ஒருமுறை பார்த்தவர் பின்பு மீண்டும் விதுரனிடம் சொன்னார். ஆனா சார், இன்னைக்கு நடந்த இந்த ஈவெண்ட்டை நாம என்ன பண்றது என்று கேட்டார். உடனே விதுரன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த அந்த இந்த கான்ஃபரன்ஸ்க்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது சரவணன் அவனோட வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் இங்க இருக்கிற மக்கள் கிட்ட ப்ரமோட் பண்றதுக்காக அவன் ஏற்பாடு பண்ண கான்ஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு பெரிய கிஃப்டை ரெடி பண்ணணும். நீங்க சீக்கிரம் போய் அந்த கிஃப்டை ரெடி பண்ற வேலையை பாருங்க என்று சொன்னார். 8:43. இந்த மூஞ்சி கூட எல்லாம் வழியணுமா? விதுரன் ஓவர் கான்பிடென்டாக, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க உடனே பிளட் மூன் ஆர்கனைசேஷன் மட்டும் கான்டாக்ட் பண்ணி என்னை வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னார். உடனே பட்லர், ஓகே சார், நான் இப்பவே அவங்கள கான்டாக்ட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். திடீரென்று விதுரன் ஏதோ யோசித்தார். பின்பு, ஒரு நிமிஷம் என்று அந்த பட்லரை கூப்பிட்டார். இப்ப என்ன சொல்ல போறாரோ என்று ஒருவித பதற்றத்துடன் அந்த பட்லர் திரும்பினார். சொல்லுங்க சார் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டார். உடனே விதுரன், அந்த ஆர்கனைசேஷன்ல உள்ளவங்க எல்லாம் அவ்வளவு சாதாரணமானவங்க கிடையாது. அவங்கள வந்து என்ன பார்க்க சொன்னா அது அவங்களுக்கு மரியாதை இருக்காது. அதனால நானே அவங்கள பார்க்கறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒருத்தரை நான் பார்க்க வேண்டியிருக்கு. அவரை நான் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்புறம் வெறும் கையால பார்க்க போனா நல்லா இருக்காது. அதனால ஒரு நல்ல பெஸ்ட் கிஃப்டை நீங்களே சூஸ் பண்ணி சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க என்று சொன்னார். உடனே பட்லர், ஓகே சார், நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிஃப்டோட திரும்பி வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக விரைந்தார். பட்லர் சொன்னது போலவே அடுத்த அரை மணி நேரத்தில் கையில் கிஃப்டுடன் திரும்பி விதுரனிடம் வந்தார். அப்பொழுது விதுரன் போனில் குவின்சியிடம் பேசிக் கொண்டிருந்தார். குவின்சி, தேங்க்யூ சோ மச். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ இல்லனா என்னால மிஸ்டர் லாரன்ஸ் கூட கான்டாக்ட் வச்சிருந்திருக்கவே முடியாது. உன்னோட ஹெல்ப்பை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்புறம் உன்னோட ஆர்கனைசேஷனும் என்னோட ஃபேமிலியும் ஒரே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு நான் திரும்பி ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதனால ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் கோஆபரேட் பண்ணி நம்மளோட பிசினஸை இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட தயங்காம கேளு, நான் உனக்காக பண்ணுவேன் என்று விதுரன் மிகவும் பாசமாக குவின்சியிடம் பேசிக் கொண்டிருந்தார். விதுரன் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த குவின்சி சிரித்துக் கொண்டே சொன்னாள், நோ இஷ்யூ மிஸ்டர் விதுரன். நீங்க எதுக்கு யாரோ மாதிரி எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்காக நான் எது வேணும்னாலும் பண்ணுவேன். சரி சொல்லுங்க, நாம இன்னைக்கு மீட் பண்ணலாமா? எனக்கு டின்னர் நான் ஸ்பான்சர் பண்றேன். உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கணும் மட்டும் சொல்லுங்க என்று அவள் சற்று வழிந்து கொண்டே கேட்டாள். எப்பொழுதுமே குவின்சி விதுரனிடம் வழிந்து கொண்டுதான் பேசுவாள். குவின்சிக்கு விதுரன் மீது ஒரு வகையான கிரஷ் இருந்தது. அதை விதுரனும் அறிந்திருந்ததால் அவரும் சற்று அவரது குரலை இனிமையாக்கி கொண்டு சொன்னார், சாரி, என்ன தப்பா எடுத்துக்காத. இன்னைக்கு நான் மிஸ்டர் லாரன்ஸை மீட் பண்ண போறேன். அதனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நாம மீட் பண்ணலாம் என்று சொன்னார். உடனே குவின்சி மிகவும் சோகமாக, ஓ அப்படியா? அப்ப நான் உங்களை இன்னைக்கும் பார்க்க முடியாதா? இன்னைக்கு நான் உங்களை பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். சரி, ஓகே. நீங்க அவரை எங்க மீட் பண்ண போறேன்னு சொல்லுங்க, நானும் அங்க வந்து உங்களை பாத்துக்கிறேன் என்று மறுபடியும் அவரிடம் வழிந்து கொண்டு கேட்டான். உடனே விதுரன், இல்ல, நாங்க எங்க மீட் பண்ண போறோம்னு எனக்கே தெரியாது. மிஸ்டர் லாரன்ஸ் கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எந்த பிளேஸ்ல மீட் பண்ண போறோம்னு தெரியும். ஒன்ஸ் அங்க நான் போயிட்டா உனக்கு கண்டிப்பா சொல்றேன், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நான் என்னோட ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு நானே உன்னை தேடி வரேன். அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு என்று சற்று காதல் மொழியில் பேசினார். அவர் அப்படி பேசியதும் குவின்சி வானில் சிறகை கட்டி பறக்க ஆரம்பித்தாள். உடனே அவளும் அவரோடு சிரித்துக் கொண்டு சொன்னாள், ஓகே, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வாங்க, ஓகே என்று சொன்னாள். ஓகே, டேக் கேர் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவர் அந்த போனை தூக்கி கீழே போட்டுவிடும் அளவிற்கு முறைத்தார். பின்பு தனது தலையில் அடித்துக் கொண்டு சொன்னார், சனிய சனிய, இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இது கூட எல்லாம் வழியணும்னு தரையில எழுதி இருக்கு. இவன் மட்டும் மிஸ்டர் லாரன்ஸ் மீட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இவன் கூட மனுஷன் பேசுவானா? இவன் மூச்சியம். எப்ப பாரு 10 பேரை கொல்ற மாதிரி இருக்கிற இவளை பார்த்தா எவனுக்காவது அன்பு வருமான? இவள மாதிரி ஒருத்திக்கு என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் ஆனவன் கேக்குதா?
எல்லாம் அந்த சரவனால வந்தது. அவனாலதான் இந்த மாதிரி பைத்தியத்து கூட எல்லாம் நான் போன்ல வழிய வேண்டியதா இருக்கு என்று சொல்லி திட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு முன்பு நின்று கொண்டிருந்த பட்லரும் சத்தம் இல்லாமல் சிரித்தார். குவென்சி பிளட் மூன் ஆர்கனைசேஷனில் ஒரு உறுப்பினர். அவளுக்கென்று அங்கு தன மரியாதை இருந்தது. பிளட் மூன் ஆர்கனைசேஷன் அந்த சிட்டியிலேயே மிகவும் பெரிய ஆர்கனைசேஷன். அதே போல் பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷனும் கூட. அந்த ஆர்கனைசேஷனின் மெயின் பிசினஸை காசினோ தான். அந்த காசினோவில் பெரிய பெரிய பணக்காரர்கள், ஆடம்பரவாதிகள் என்று அனைவரும் இன்வெஸ்ட் செய்திருந்தார்கள். பிளட் மூன் ஆர்கனைசேஷன் தங்களுக்கென்று ஒரு பெயரை சிட்டியில் பதித்திருந்தது. அந்த ஆர்கனைசேஷனின் பெயரை கேட்டாலே அனைவரும் சற்று நடுங்கித்தான் போவார்கள். அந்த அளவிற்கு அந்த ஆர்கனைசேஷன் பவருடன் இருந்தது. இத்தனை பவருக்கும் அதிகாரமாய் இருப்பது மிஸ்டர் லாரன்ஸ் தான். அண்டர் கிரவுண்ட் போர்ஸை பொறுத்த மட்டில் மிஸ்டர் லாரன்ஸ் பெயரை கேட்டாலே அனைவரும் அதிர்ந்து போவார்கள். மிஸ்டர் லாரன்ஸிடம் இருக்கும் பவருக்கு அவருக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால் அவர் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமில்லை. அவர் வீட்டில் இருந்து சொடக்கு போட்டாலே அனைத்து தேவைகளும் அவரது காலில் வந்து சேரும். அந்த அளவுக்கு அவர் புகழ் பெற்று விளங்கினார். அவரை பார்த்து பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்டில் இருந்து பயில்வான்கள் வரை அனைவரும் அதிர்ந்து போவார்கள். அவ்வளவு ஏன், மாவீர் கூட மிஸ்டர் லாரன்ஸின் பெயரை கேட்டால் ஒரு நிமிடம் பயந்து போவார். அந்த அளவிற்கு லாரன்ஸ் புகழ் பெற்று விளங்கினார். பட்லர் சிரிப்பதை பார்த்ததும் தான் விதுரனருக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நினைவுக்கு வந்தது. உடனே விதுரன் தனது நெற்றியை சுருக்கி கொண்டு சொன்னார், நான் சொன்னது என்னாச்சு? கிஃப்ட் ரெடி பண்ணிட்டீங்களா என்று கேட்டார். உடனே பட்லர், ஆமா சார், ரெடி பண்ணிட்டேன், இதோ இருக்கு என்று சொல்லி அவர் முன்பு ஒரு கிஃப்ட் பெட்டியை காட்டினார். அந்த பெட்டியை பார்த்ததும், இதுக்குள்ள என்ன இருக்கு? அவருக்காக என்ன கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க என்று கேட்டார். உடனே பட்லர், அவருக்கு இருக்கிற வசதிக்கு நாம பெரிய பெரிய பொன் பொருள் எது கொடுத்தாலும் பெருசா தெரியாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவரு மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காராம். அதனால அவருக்காக 1000 வருஷம் பழமையான ஜின்சிங் வேறு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இது நம்ம பெஸ்வானி ஃபேமிலியோட ரொம்ப ரேரான கலெக்ஷன். இது அவரு கொடுத்தீங்கன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று சொன்னார். உடனே விதுரன் அந்த வேரை கையில் வாங்கி பார்த்தார். நீங்க ரொம்ப சரியான கிஃப்ட் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, பொறுத்திருந்து பாப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது. இப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு விதுரன் அங்கிருந்து கிளம்பினார். 8:44 கிஃப்ட் இஸ் ரெடி. விதுரன் அங்கிருந்து கிளம்பிய அடுத்த அரை மணி நேரத்தில் சிட்டியே மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் பிளட் மூன் ஆர்கனைசேஷன் வருவதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சிட்டியில் லாக்டவுன் அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையிலும் பிளட் மூன் ஆர்கனைசேஷன் ஏன் இங்கு வருகிறார்கள், அவர்களை யார் வரவழைத்திருப்பார் என்று அங்குள்ள அனைவரும் குழப்பத்துடன் இருந்தார்கள். ஜஸ்டின் செல்போனருக்கு போன் கால், மெசேஜ் என்று வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் அனைவரும் பிளட் மூன் ஆர்கனைசேஷனை பற்றித்தான் இன்ஃபர்மேஷனை கொடுத்து கொண்டிருந்தார்கள். பிளட் மூன் ஆர்கனைசேஷனா? அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க என்று ஜஸ்டின் எதிர் திசையில் உள்ளவர்களிடம் கேட்டான். அவர்களோ, எதுக்காக வந்திருக்கான தகவல் எதுவும் தெரியல. ஆனா அவங்க இப்ப இந்த சிட்டிக்கு வந்திருக்காங்க. அதுவும் 10 ஷிப்ல அந்த பிளட் மூன் ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. அதுல வந்திருக்கிற எல்லாருமே அந்த ஆர்கனைசேஷன்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க தான். அதுல முக்கியமா மிஸ்டர் லாரன்ஸும் வராருன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்று ஜஸ்டினுக்கு தகவல் வந்தது. ஜஸ்டின் மிகவும் ஆர்வமாக ஒருவித பதற்றத்துடன் பேசிக் கொண்டிருப்பதை சரவணன் பார்த்தான். உடனே, ஜஸ்டின் என்னாச்சு, யார் வந்திருக்கா என்று கேட்டான். உடனே ஜஸ்டின், அது ஒண்ணும் இல்ல, பிளட் மூன் ஆர்கனைசேஷன்ல இருந்து இந்த சிட்டிக்கு வந்திருக்காங்களா, அதான் எதுக்காக வந்திருக்காங்கன்னு ஆர்வமா கேட்டுட்டு இருந்தேன் என்று ஜஸ்டின் சொன்னான். உடனே சரவணன், வாட், பிளட் மூன் ஆர்கனைசேஷனா, அப்படின்னா என்ன என்று சரவணன் கேட்டுக்கொண்டே அங்கு நின்று கொண்டிருந்த அவனது காரில் ஏறினான். சரவணனுக்கு பின்னால் ஏறிய ரத்தினம் சரவணனை பார்த்தார். உனக்கு பிளட் மூன் ஆர்கனைசேஷனை பத்தி தெரியாதா? அது ஒரு பிக் ஆர்கனைசேஷன். அவங்களோட மெயின் பிசினஸ் கேஷியோனா. அந்த கேஷியோனா ஒன்றும் சாதாரண ஆளுங்க நடத்துற மாதிரி கிடையாது. அது வேர்ல்டு பெஸ்ட் கேஷியோனா. அதுல ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒருத்தர்னா அது மிஸ்டர் லாரன்ஸ் தான். அவரோட பேரை சொன்னாலே அதுக்குன்னு தனி பவர் இருக்கும். வேர்ல்ட்ல இருக்கிற எந்த ஒரு கேஷியோனாலையும் வேணாலும் இவரோட பேரை சொல்லி எத்தனை மில்லியன் கணக்கில் வேணாலும் விளையாடலாம். அந்த அளவுக்கு இவருக்கு பவர் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதை ஈஸியா செய்ய முடியும். அந்த பவர் அவங்களுக்கு இருக்கு. அதனால்தான் அவங்க எல்லாரும் மச்வா பகுதியில இருந்து வந்த விசர் ஆஃப் ஆர்ட்ஸ் பீப்புள்னு சொல்லிக்குவாங்க. இவங்களுக்கு சில மாயாஜாலங்களும் தெரியுமா. அதை வச்சு இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்களோ அதை பண்ணிக்குவாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்று சொன்னார்.
ரத்தினம் பிளட் மூன் ஆர்கனைசேஷன் பற்றியும் லாரன்ஸ் பற்றியும் பெருமையாக பேசுவதை கேட்கும் பொழுது சரவணனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ரத்தினத்தின் வாயால் அவ்வளவு சாதாரணமாக யாரையும் புகழ்ந்து கேட்டிட முடியாது. இந்த அளவிற்கு ரத்தினம் சொல்கிறார் என்றால் நிச்சயம் வருபவன் மிகவும் பவர்ஃபுல்லானவனாகத்தான் இருப்பான் என்று சரவணன் உணர்ந்து கொண்டான். பின்பு ஏதோ யோசித்தான். சரி, யார் வந்தா நமக்கு என்ன? நம்மளுடைய முக்கியமான வேலை எலினாவையும் ஜாயையும் காப்பாத்துறது. அதை முதல்ல பாப்போம் என்று சொன்னான். ஆமா, இப்போதைக்கு நமக்கு அதான் முக்கியம் என்று ஜஸ்டினும் சொல்ல சற்று நேரத்தில் அந்த கார் அங்கிருந்து கிளம்பியது. அந்த கார் கிளம்பிய அடுத்த நொடியே சாருமதியிடமிருந்து சரவணனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஆனால் அந்த மெசேஜை பார்த்த சரவணனிற்கு ஒரு வகையான அதிர்ச்சி எழுந்தது. எப்பொழுதும் அவனிடம் கொஞ்சி பேசும் சாருமதி இன்று அப்படி எதுவும் பேசாமல் ஜஸ்ட் ஒரு அட்ரஸை மட்டும் அனுப்பியிருந்தாள். அட்ரஸ் அனுப்பிட்டேன் பாத்துக்கோ என்று மட்டும் சீரியஸாக பேசியிருந்தாள். பொதுவாக சாருமதி தன்னிடம் இப்படி பேச மாட்டாளே என்று யோசித்த சரவணன் அந்த அட்ரஸை அவன் அருகில் உட்கார்ந்திருந்த ரத்தினத்திடம் காட்டினான். அந்த அட்ரஸ் விதுரன் வளர்க்கும் ஓபியம் பிளான்ட் இருக்கும் இடம். அது அவன் மிகவும் ரகசியமாக வளர்த்து கொண்டிருக்கும் இடம். அந்த இடத்தை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதை சாருமதி வெறும் 3 நாட்களில் கண்டுபிடித்தது சரவணனை வியப்பில் ஆழ்த்தியது. அந்த செடி அந்த சிட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட 7 இடங்களில் வளர்க்கப்பட்டு வந்தது. அந்த 7 இடத்தின் அட்ரஸையும் சாருமதி சரவணனுக்கு அனுப்பியிருந்தாள். அந்த அட்ரஸுடன் அவன் ரொம்ப மோசமானவன், பி கேர்ஃபுல் என்ற மெசேஜையும் அனுப்பியிருந்தாள். அந்த அட்ரஸ் கிடைத்ததில் சரவணன் மிகவும் மகிழ்ந்து போனான். பின்பு சிரித்து கொண்டே, அந்த விதுரனை இந்த முறை நாம இருந்த இடம் தெரியாம அழிச்சிடலாம். அவனுக்கு பெரிய கிஃப்டே காத்துக்கிட்டு இருக்கு என்று சொன்னவன் ஜஸ்டினிடம் அந்த அட்ரஸை காட்டினான். நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, இனி நம்ம வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்று சொன்னான். உடனே ஜஸ்டின், ஓகே பாஸ், நானும் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ எதை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று கேட்டான். சரவணன் சிரித்து கொண்டு, இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம், எதுக்கு இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க என்று சொன்னான். ஓகே பாஸ், டன் என்று ஜஸ்டின் சொன்னான். உடனே சரவணன் சிரித்து கொண்டே ஓகே என்றான். அனைவரும் பேசி முடிவெடுத்த பிறகு மறுபடியும் சாருமதிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். நல்லதானே இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று அந்த மெசேஜில் இருந்தது. உடனே சாருமதி 2 ஸ்மைலி ஃபேஸுடன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாள். அதில், ஓ மை காட், இது ஒன்னும் கனவில்லையே. சரவணா, என் மேல நீ அக்கறை கட்டுறியா? என்னால் இதை நம்பவே முடியல என்று இருந்தது. சாருமதி அப்படி கேட்டதும் சரவணன் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் வாயடைத்து நிற்க அவன் அருகில் உட்கார்ந்திருந்த ரத்தினம் வாய் விட்டு சிரித்தார். உண்மையை சொல்ல போனால் சாருமதி பெரிய டேஞ்சர் தான். இந்த முறை மாட்டியிருந்தால் அவ்வளவுதான். அவள் அந்த 7 அட்ரஸில் ஒரு அட்ரஸை கண்டுபிடித்திருந்தாலே அவளது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவளோ அத்தனை அட்ரஸையும் கண்டுபிடித்து கொடுத்திருந்தாள். ஒருவேளை இதை மட்டும் விதுரன் காதுக்கு சென்றால் நிச்சயம் சாருமதியின் உயிர் அடுத்த நொடியை அவளை விட்டு பிரிந்து சென்றுவிடும். சரவணன் அந்த 7 இடத்தையும் யோசித்து பார்த்தான். இத்தனை இடத்துல அவன் இந்த பிளான்ட்டை வளர்க்கறானா, நிச்சயம் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க என்று அவன் யோசிக்கும் போதுதான் அவன் கண் முன்பு பிளட் மூன் ஆர்கனைசேஷன் வந்து போனது. விதுரன் நேராக அந்த சிட்டியின் ஓரத்தில் இருக்கும் சாலோ பீச்சுக்கு சென்றார். அங்கிருந்த ஒரு ஷிப் மிகவும் டெக்கரேட் செய்யப்பட்டிருந்தது. அங்கு நிறைய பெண்கள் நடனமாடிக்கொண்டும் ஆண்களுடன் வழிந்து கொண்டும் நின்றார்கள். தனது கையில் கொண்டு வந்த கிஃப்டுடன் விதுரன் அந்த ஷாப்பிற்கு சென்றார். அப்பொழுது அங்கே ஒரு கருப்பு நிற கோட் போட்டு கண்களில் சன்கிளாஸுடன் விதுரனை பார்த்து ஒருவர் சிரித்தார். அவரை பார்த்தவுடனே அவர்தான் லாரன்ஸ் என்பதை புரிந்து கொண்ட விதுரன் வேகமாக அவர் முன்பு தனது கையை நீட்டினார். பின்பு, ஹலோ மிஸ்டர் லாரன்ஸ், நைஸ் டு மீட் யூ என்று சொன்னார். பதிலுக்கு லாரன்ஸ் அவரது கையை பிடித்து ஹலோ என்று குலுக்கினார். உடனே அவரது அருகில் இருந்த ஒரு பெண் விதுரனின் கையில் இருந்த அந்த பரிசை வாங்கி கொண்டு சென்றாள். பின்பு லாரன்ஸ் விதுரனை பார்த்தார். நான் கேட்ட பொருள் எப்ப கிடைக்கும் என்று கேட்டார். உடனே விதுரன், இன்னும் 7 நாள்ல அது ரெடி ஆயிடும் என்று சொன்னார். அப்பொழுது விதுரனின் செல்போன் வைப்ரேட் ஆனது. அதை எடுத்து பார்க்க அதில் ஒரு மெசேஜ் இருந்தது. அதில், உன்னோட கிஃப்ட் ரெடியா இருக்கா என்று எழுதியிருந்தது. 8:45. உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. விதுரனின் போனுக்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. அதை கேட்டதும் மெதுவாக போனை எடுத்து பார்த்தார். சரவணனிடமிருந்துதான் ஒரு மெசேஜ் வந்திருப்பதை பார்த்தார். அதை பார்த்ததும் மனதிற்குள், பொய்த்திக்காரன் இப்ப என்னத்தை அனுப்பி தொலைச்சிருக்கானோ என்று நினைத்து கொண்டார். சரவணன் அனுப்பியிருந்த மெசேஜை ஒரு பார்வை பார்த்துவிட்டு
போனை தூக்கி போட்டார். உங்களோட கிஃப்ட் வந்துருச்சு என்றுதான் அனுப்பியிருந்தான். இன்னும் விதுரனிடம் பேசும் அளவிற்கு சரவணனுக்கு தைரியம் இருப்பது விதுரனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இங்கே இருக்கும் எல்லாவற்றையும் டீல் செய்து முடித்ததற்கு பிறகு வாய்ஸ்லேண்ட் போய் அங்கேயும் இன்னும் சில வேலைகளை பீனிக்ஸ் ஃபேமிலிக்காக செய்ய வேண்டியிருந்தது. அதையும் முடித்ததற்கு பிறகுதான் சரவணனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தார் விதுரன். இந்த ஒரு முடிவில் அவர் மிக உறுதியாக இருந்தார். அப்போது விதுரனின் அசிஸ்டன்ட் அவருக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டு, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் என்று கேட்டான். அதை கேட்டதும் விதுரன் தலையை இடதும் வலதுமாக ஆட்டினார். பின்பு, ஒன்றும் இல்லை, ஓகேதான், நீ மிஸ்டர் லாரன்ஸ்க்கு கொஞ்சம் வைனை ஊற்றி கொடு. நாம இந்த தடவை பிளட் மூன் ஆர்கனைசேஷன் கூட பிஸ்னஸ் மட்டும் பண்ணல, அதுக்கு பதிலா வெஸ்வானி ஃபேமிலிக்கும் பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்கும் நடுவில் உருவாக போற முதல் அலையன்ஸே இதுதான் என்று சொன்னார். விதுரன் பேசிக் கொண்டிருக்கும் போது லாரன்ஸும் சரி அவரது ஆட்களும் சரி விதுரனையே தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். விதுரன் சொன்னது எனவோ 100% உண்மைதான். பிளட் மூனில் இருக்கும் ஆட்களும் கூட வேஸ்வானி ஃபேமிலி மீது ஒரு பெரிய மரியாதையை வைத்துத்தான் இருக்கிறார்கள். அவர்களை அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த ஃபேமிலியில் இருக்கும் எல்லோரும் மிக ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ், கூடவே எல்லோரும் அதிக பலம் வாய்ந்த ஒரு பேக்ரவுண்டும் கொண்டவர்கள் என்று பிளட் மூனில் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். எல்லாவற்றையும் விட இப்போது அவர்கள் மைட்டே சவனம் ஆகிவிட்டார்கள். லாரன்ஸ் இப்பொழுது என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் என்றால், வேஸ்வானி ஃபேமிலியின் உதவி மட்டும் கிடைத்துவிட்டால் பிளட் மூனருக்கு இருக்கும் பிசினஸிற்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் என்றுதான். லாரன்ஸ் விதுரனை உற்று பார்த்துவிட்டு சேரில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார். இருந்தாலும் அவரது முகம் ஒரு மாதிரி இறுக்கி போய்தான் இருந்தது. சாய்ந்து உட்கார்ந்ததும் உடனே மேசையில் கையால் தட்டினார். அதை பார்த்ததும் அவருக்கு பக்கத்தில் இருந்த அவரது ஆட்களுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்துவிட்டது. உடனே அதில் ஒருத்தன் விதுரனின் அசிஸ்டன்ட் லாரன்ஸிற்கு வைன் ஊற்று பார்ப்பதை தடுத்தான். விடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று விதுரனின் அசிஸ்டன்டிடம் சொன்னான் அந்த லாரன்ஸின் ஆள். அந்த ஆள் சொன்னதை கேட்டதும் விதுரனின் அசிஸ்டன்ட் ஒரு கணம் அதிர்ச்சியாக நின்றான். ஆனால் அதற்கு பிறகு நடந்ததை பார்த்ததும் அவனது முகத்தில் லேசாக ஒரு புன்னகை பூத்தது. விதுரன் ஏதோ பேச வாயை திறந்தார். ஆனால் அதற்குள் அவரை இடைமறித்தார் லாரன்ஸ். இந்த தடவை நாம தான் உங்க கூட பிசினஸ் பேச வந்திருக்கிறதுனால ஒரு ஒரு ஹோஸ்டா நாங்க எங்களோட பெஸ்ட் பண்றோம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு தனது ஆளை பார்த்து, கம் ஆன் மிஸ்டர் விதுரனுக்கு கொஞ்சம் வைனை ஊத்தி கொடு என்று சொன்னார். லாரன்ஸ் சொன்னதை கேட்டதும் விதுரனுக்கு உள்ளுக்குள் அப்படியே குதூகலமாகியது. மனம் நிறைந்து போய் அழகாக புன்னகைத்தார். லாரன்ஸின் ஆள் ஒரு கிளாஸில் விதுரனுக்கு வைனை ஊற்றினான். அதை ஊற்றி முடித்ததுமே சரியாக விதுரனின் அசிஸ்டன்டின் போன் ரிங் ஆனது. அதை கேட்டதும் அவனது புருவங்கள் சுருங்கின. உடனே போனை எடுத்து பார்த்தான். ஸ்கிரீனில் தெரிந்து கொண்டிருந்த நம்பரை பார்த்ததும் உடனே போனை சைலண்ட் மோடில் போட்டான். அவனுக்கும் இந்த நேரத்தில் போன் ரிங் ஆனதை நினைத்து பதட்டமாக இருந்தது. இதயமும் வேகமாக துடிக்க தொடங்கியிருந்தது. அவன் எல்லாவற்றையும் வேகமாக செய்து முடித்திருந்தாலும் கூட விதுரன் அதை கவனித்து விட்டார். விதுரன் அவரது அசிஸ்டன்டை முறைத்து பார்த்தார். பின் அவனிடம், முதல்ல கால் கட் பண்ணு. உனக்கு தெரியும் தானே நாம ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கோம். இந்த நேரத்துல நம்மளால எந்த காலையுமே அட்டன் பண்ண முடியாது, யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது என்று மிக கடுமையான குரலில் சொன்னார். விதுரன் சொன்னதை கேட்டு உடனே தலையை ஆட்டிய அசிஸ்டன்ட் காலை கட் செய்ய பார்த்தான். ஆனால் அதற்குள் காலை எடுத்தவனோ காலை கட் பண்ணி விட்டிருந்தான். ஆனால் அடுத்து ஒரு செகண்ட் கடந்ததும் மீண்டும் அவனது போன் ரிங் ஆனது. அசிஸ்டன்ட் நம்பரை பார்த்தான். இரண்டுமே வேறு வேறு ரீஜனில் இருந்து கால் வந்ததை பார்த்ததும் அவனுக்கு வியப்பாக இருந்தது. முதலில் சவுத் ஈஸ்ட் கிரேக்கோவில் இருந்து கால் வந்தது. இரண்டாவது அல்பிரிகோவில் இருந்து வந்தது. இரண்டுமே அவர்களது பிளான்டேஷன் இருக்கும் இடங்கள். அது அசிஸ்டன்டிற்கு புரிந்ததும் ஏதோ தப்பு நடந்து கொண்டிருக்கிறது என நினைத்தவனுக்கு இன்னும் பதட்டம் கூடியது. எல்லாவற்றையும் விட இன்றுதான் அவர்கள் பிளட் மூனுடன் பிசினஸ் பேச முதல் நாள். அசிஸ்டன்ட் புருவத்தை சுருக்கி கொண்டே, சார், நான் இத பேசுறதுதான் பெட்டர்னு தோணுது என்று சொன்னான். அதை கேட்டதும் விதுரன், போய் சீக்கிரம் போயிட்டு வா என்று அவனை அவசரப்படுத்தினார். சரி என சொன்ன அசிஸ்டன்ட் உடனே ஓடினான். விதுரன் அவரது வைன் கிளாஸை எடுத்துவிட்டு லாரன்ஸை பார்த்தார். மிஸ்டர் லாரன்ஸ், ஃபைனலி உங்களை சந்திக்க கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். இருங்க, நானும் உங்களுக்கு டோஸ்ட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு ஒரே மிடரில் வைனை குடித்து முடித்தார்.
அடுத்து இன்னும் ஒரு கிளாஸுக்கு வைனை ஊற்றினார். ஊற்றியதும் லாரன்ஸை பார்த்து, இந்த 2வது கிளாஸ் எதுக்குன்னு சொன்னா, என்னோட அசிஸ்டன்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முறையில்லாம நடந்துக்கிட்டான் என்று சொன்னார். விதுரனின் முகத்தில் இருந்த எக்ஸ்பிரஷனை பார்த்த லாரன்ஸ் லேசாக புன்னகைத்து விட்டு கையை கேஷுவலாக ஆட்டினார். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் இல்ல என்று சொன்னார். ஆனால் அதே நேரம் காலை அட்டன் பண்ணி பேசிக் கொண்டிருந்த அசிஸ்டன்டிற்கோ பிபி ஏறிக்கொண்டிருந்தது. அவனது புருவம் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து போயிருந்தது. என்னது, என்ன சொன்னீங்க? என்ன விளையாடுறீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான் அசிஸ்டன்ட். உண்மைதான் சொல்றேன், நான் இதுக்கு போய் சொல்ல போறேன். எங்களோட ஓபியம் பாப்பிஸ் பிளான்டேஷன் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே போச்சு. அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் சைரன் சத்தம் வேற கேட்டுட்டே இருக்கு. யாரோ மலை தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நினைச்சு போலீஸுக்கும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கால் பண்ணிட்டாங்க என்று காலை அடுத்த முனையில் இருந்தவனும் பதட்டத்துடன் சொல்லி முடித்தான். அசிஸ்டன்ட் இதை கேட்டதும் பயத்தில் நடுங்க தொடங்கினான். அவனது கால்களுக்கு சக்தியே இல்லாமல் போனது போல ஆகி அப்படியே விழ பார்த்தான். சவுத் ஈஸ்ட் கிராக்கோவில் இருக்கும் பிளான்டேஷன் தான் விதுரனின் மிக முக்கியமான பிளான்டேஷன். அதிலிருந்து கிடைக்கும் லாபம் மட்டுமே $10 கோடி இருக்கும். இது எல்லாவற்றையும் விட அவர்கள் பிளட் மூனருக்கு பிசினஸ் பேசி விற்க விழுந்த பொருட்கள் எல்லாமே சவுத் ஈஸ்ட் கிராக்கோவில் இருந்துதான் எடுக்கப்படும் பொருட்களைத்தான். எல்லாவற்றையும் யோசித்து பார்த்த அசிஸ்டன்ட்ருக்கு தலை சுற்றியது. என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. எல்லாமே போயிடுச்சுன்னு போய் விதுரனிடம் சொல்லவும் முடியாது. ஏதோ இப்போது அவரது உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் போய்விட்டது போல இருந்தது. காலில் வந்து சேர்ந்த செய்தியை கேட்டதும் அசிஸ்டன்ட்ருக்கு தலைக்கால் புரியாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் விட அவனுக்கு இந்த செய்தி பெரும் பயத்தை தான் உண்டு பண்ணியிருந்தது. அப்போது அவனுக்கு கால் செய்த சவுத் ஈஸ்ட் கிராக்கோவில் இருக்கும் அந்த நபர், இப்ப நாம என்ன பண்றது? அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்தட்டுமா? வெளியில இருந்து வர சைரன் சத்தம் நொடிக்கு நொடி கூடிக்கிட்டே போகுது. எல்லாரும் இடத்த நெருங்கி வந்துட்டாங்க போல. எப்படி இந்த நேரத்துக்கு எல்லாரும் மலையை சுத்தி வந்து நின்றுட்டு இருப்பாங்க என்று சொன்னான். அவனது குரலிலும் அத்தனை பதட்டம் தெரிந்தது. இது எந்த அளவிற்கு ஒரு சீரியஸான மேட்டர் என 2 பேருக்கும் நன்றாகவே தெரியும். விதுரனின் அசிஸ்டன்ட் தனது மூளையை தட்டி யோசித்துக் கொண்டிருந்தான். நேரமும் அதிகமாக இருக்கவில்லை. எக்ஸ்ட்ராவாக கழியும் ஒவ்வொரு நொடியும் கூட அவர்களுக்கு ஒரு பெரும் டார்ச்சராகத்தான் இருந்தது. அசிஸ்டன்டோ அப்படியே பல்லை கடித்தபடி நின்று கொண்டிருந்தான். சும்மாவே ஓபியம் புப்பிசுகளை வளர்ப்பது மிகவும் டேஞ்சரான ஒரு காரியம்தான். பிடிபட்டால் காலி என்றும் அளவிற்கு தான் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு வேலை நடந்துவிட்டிருந்தது. அவற்றை வளர்ப்பது டேஞ்சர் என்றபடியால் தான் அவர்கள் வேண்டுமென்றே பிராங்க்லின் ஃபேமிலியை மாட்டிவிட்டிருந்தார்கள். பிராங்க்லின் ஃபேமிலி மொத்தமாக அழிந்து போய்விட்டால் உலகம் முழுக்க இருக்கும் பலர் பேஸ்வானி ஃபேமிலிக்கு நன்றி சொல்ல காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்களுக்கு சொந்தமான மலையில் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அது ஓபியத்தை அழிக்க போட்ட நெருப்பு அல்ல, பேஸ்வானி ஃபேமிலியையே அழிக்க போட்டிருந்த நெருப்பு போலத்தான் இருந்தது. அசிஸ்டன்டிற்கு நடப்பவை எதையும் நம்பவே முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. எல்லாவற்றையும் விட இந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு பேஸ்வானி ஃபேமிலி பாதுகாப்பையும் மிகவும் பலமாகத்தான் வைத்திருந்தார்கள். ஒரு பூச்சி புழு கூட உள்ளே நுழைவது கஷ்டம் என்ற அளவிற்கு தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இது ஒரு காட்டு தீயாக இருக்காவிட்டால் யாருதான் இதை செய்திருக்க போகிறான் என்று ஒரு கேள்வி உள்ளுக்குள் எழுந்தது. அசிஸ்டன்ட் எல்லாவற்றையும் போட்டு யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் மீண்டும் கால் பண்ணியவன் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே கோபத்துடன், திரும்ப ஃபைட் பண்ணலாம், ஏன்னா வேர்ல்ட் நியூஸ்ல வரணும்னு ஆசை இருக்கும். நீ ஒரு ஸ்டெப் எடுத்தா கூட அடிஞ்சிருவேன் என்று சொன்னான். சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் மூச்சை விட்டு தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டான். பின் அவனிடம், முதல்ல நான் இதை பத்தி போய் விதுரன் சார்ட்ட பேசுறேன். அவர்கிட்ட முதல்ல விஷயத்த சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி எல்லாத்தையும் செய்வோம் என்று சொன்னான். அதை கேட்டதும் கால் பண்ணியவன், சரி சரி, ஆனா எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்க. இங்க எவ்வளவு நேரத்துக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்க முடியுமோ தெரியாது. எல்லாம் கைமீறி போறதுக்கு முன்னாடி எதையாவது செய்யுங்க என்று சொன்னான். அவனுக்கு இது எதுவும் தலைக்கு மேல் வந்துவிடக் கூடாது என்ற அவதானம் இருந்தது. அப்படி நடந்தால் எல்லோரும் சேர்ந்துதான் பதில் சொல்ல வேண்டி வரும் என்று தெரியும். அந்த பயத்தில் தான் அசிஸ்டன்டிடமே கொஞ்சம் கராராகத்தான் பேசினான். அவன் சொன்னதை கேட்டதும் அசிஸ்டன்டின் நடுமண்டையில் ஏதோ சுழி நின்று ஆவது போல இருந்தது. நெஞ்சம் படபடுத்துக் கொண்டு வர உடனே காலை கட் செய்தான். பின் நேராக விதுரனை நோக்கி நடந்து சென்றான். இந்த சிச்சுவேஷன் மிக மிக சீரியஸ் ஆனது. அன்றைய நாள் வரைக்கும் விதுரன் இந்த ஒரு இடத்தை அண்டர்கிரவுண்ட் கேஸ்டல் என மிகவும் பெருமையுடன் சொல்லிக் கொண்டிருந்தாரோ அதே சவுத் ஈஸ்ட் கிராக்கோ பிளான்டேஷன் இப்போது இன்னும் ஒருத்தனால் நாசமாக்கப்பட்டு விட்டது.
அதை பற்ற வைத்தது மட்டுமல்லாமல் அந்த இடத்திற்கு போலீஸையும் வரவழைத்திருப்பதுதான் இன்னும் டென்ஷனை ஏற்றும் வேலையாக இருந்தது. இந்த விஷயத்தை பற்றி எல்லோருக்கும் தெரிய வந்துவிட்டால் டிஜிட்டல் கரன்சி லான்ச் இவெண்டில் விதுரன் எந்த அளவிற்கு அவமானப்பட்டாரோ அதையும் விட அதிகமான அளவிற்கு அவமானத்தை இதில் சந்திப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டுமில்லை, இந்த மாதிரியான ஒரு தவறான செயலை செய்வதற்காக விதுரனை பேஸ்வானி ஃபேமிலியில் இருந்தும் கூட விலக்கி வைப்பார்கள். அது விதுரனின் அப்பா திவாகரையும் சேர்த்துதான் பாதிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தால், இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தால் இன்று ஃபைனலாக இருக்கும் பிளட் மூனுடனான பிசினஸ் மீட்டிங் அப்படியே விழுந்துவிடும். அசிஸ்டன்ட் வேகமாக விதுரனை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்திருக்காத வகையில் அந்த கேப்புகளிலும் விடாமல் கால்ஸ் வந்து கொண்டே இருந்தன. 3 நிமிடத்திற்கு 7 கால்கள் வந்தன. விதுரனுக்கு கீழ் இருந்த 7 மிக முக்கியமான பிளான்டேஷன் இடங்களும் கூட மொத்தமாக போய்விட்டிருந்தன. வழித்து எடுத்து விட்டது போல எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பிளான்டேஷனும் வெவ்வேறு விதமாகத்தான் அழிக்கப்பட்டிருந்தன. ஆனால் கடைசியில் கிடைக்கப்பட்ட ரிசல்ட் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. அங்கே இருந்த சில பேர் பிடிக்கப்பட்டு வேறு இருந்தார்கள். ஏதோ படத்தை பார்ப்பது போல இருந்தது. முதல் 2 இடத்தில் இருந்து கிடைத்த ஷாக்கில் இருந்தே அவன் இன்னும் வெளியே வந்திருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இப்போது அடுத்தடுத்து கிடைத்த செய்தியில் இன்னும் அதிர்ந்து போயிருந்தான். இப்ப எப்படி பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்கு நம்ம பொருட்களை கொடுக்கறது என்று குழம்பினான். இப்போது அவர்களால் பொருளை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. மட்டுமில்லாமல் பழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது. எல்லாவற்றையும் யோசித்த அசிஸ்டன்ட் வேகமாக தலையை ஆட்டிவிட்டு விதுரனுக்கு முன்னால் போய் நின்றான். அவன் வந்து நின்ற விதத்தை பார்த்த விதுரன் அவனை முறைத்து பார்த்துவிட்டு, என்னதான் பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ற என்று கேட்டார். அதை கேட்டதும் அதற்கு மேலும் தயங்கிக் கொண்டிருக்காமல், சார் சாரி, ஆனா நான் உங்ககிட்ட இப்ப கொஞ்சம் பேசி ஆகணும் என்று சொன்னான். என்ன விஷயம்? மிஸ்டர் லாரன்ஸோட மீட்டிங்கை விட இது ரொம்ப முக்கியமான விஷயமா என்று கேட்டார். அதை கேட்டதும் அசிஸ்டன்ட் பதில் சொல்ல முடியாமல் எச்சில் விழுங்கினார். அப்போது லாரன்ஸ் மெதுவாக கையை ஆட்டிவிட்டு, மிஸ்டர் விதுரன், பரவாயில்ல, முதல்ல நீங்க உங்களோட விஷயங்களை டீல் பண்ணிக்கங்க என்று சொல்லிவிட்டு தலையை திருப்பிக் கொண்டார். அவருக்கு இப்போது நடப்பது பிடிக்கவில்லை என நன்றாகவே தெரிந்தது. 2 பெரிய ஆட்கள் உட்கார்ந்து அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி ஒரு அசிஸ்டன்ட் நடுவில் வந்து அவரை டிஸ்டர்ப் செய்யலாம் என்று யோசித்தார். அது அவரை அவமதிப்பது போல இருந்தது. அதிலும் முக்கியமாக அவரது நேரத்தை. விதுரனின் மேனேஜ்மெண்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்று அவருக்கு புரிந்தது. விதுரனுக்கு லாரன்ஸின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றம் நன்றாகவே தெரிந்தது. அதனால் உடனே அடுத்த பக்கம் திரும்பி அசிஸ்டன்டை பார்த்து, என்னாச்சுன்னு சீக்கிரமா சொல்லு என்று சொன்னார். சார், இல்ல தனியா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என தயங்கிக் கொண்டே சொன்னான். மிஸ்டர் லாரன்ஸ் ஒண்ணு வெளியால, எதுவா இருந்தாலும் நீ இங்கே சொல்லு என்று விதுரன் சொல்ல, சார், எங்களோட எல்லா பிளான்டேஷனும் அழிஞ்சு போயிடுச்சு, இங்க ஆளுங்களும் கூட மாட்டி இருக்காங்க என்று வேகமாக சொல்லி முடித்தான். அதை கேட்டதும் லாரன்ஸும் விதுரனும் ஷாக்கில் உறைந்து போனார்கள். விதுரனின் அசிஸ்டன்ட் கூறியதை கேட்டு லாரன்ஸும் விதுரனும் பெரிதாய் உறைந்தார்கள். விதுரனுக்கு உடல் சில்லிட்டது. அந்த செடிகள் தான் அவருக்கு மிகவும் முக்கியம். இப்போது அவை அனைத்துமே அழிந்து விட்டது என்று கேள்விப்பட்டதும் அவருக்கு உலகமே தலைகீழாக மாறியது போன்ற உணர்வு. அதனை வைத்துத்தான் அவர் 1000 கோடி கணக்கில் பிசினஸ் பேசியிருக்கிறார். இது எப்படி நடந்தது என்று பெரும் அதிர்ச்சியில் இருந்தார். எப்படி இது சாத்தியம்? இதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் எப்படி ஒரே நாள் அழியும் என்று பெரிதாய் அதிர்ந்தார் விதுரன். இதுதான் பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்கும் விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸுக்கும் முதல் கோஆபரேஷன். அதுவே இப்படி மாறும் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. விதுரன் விதிவசத்தால் சிக்கிக்கொள்ளும் நபர் இல்லை. அவர் விதியை மாற்ற நினைப்பவர். பிளட் மூன் ஆர்கனைசேஷனுடன் அவர் கோஆபரேஷன் வைத்துக் கொள்வது பேஸ்வானி குடும்பத்திற்கு மட்டும் அவர்களுடன் நல்ல பழக்கத்திற்காக மட்டுமில்லை. இது பீனிக்ஸ் குடும்பத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அப்பேற்பட்ட நல்ல வாய்ப்பையும் இப்பொழுது அவருக்கு பறிபோனது. இதை மட்டும் அவர் நல்லபடியாக செய்திருந்தால் பல தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய பலனாக இது அமைந்திருக்கும். ஆனால் இப்போதுதான் அவரின் அசிஸ்டன்ட் ஒட்டுமொத்த இடமும் தீக்கு எரியாகி நாசமாகியது என்று கூறுகிறாரே. அவர்கள் அந்த செடியை வளர்க்கும் 7 இடங்களுமே மிகவும் ரகசியமான இடம். யாருக்கும் அப்படி ஒரு இடம் இருக்கும் என்பதே தெரியாது. பல சிறப்புமிக்க ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் அவர்களை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் கூட அந்த ரகசிய இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதில் அந்த ஆர்கனைசேஷனுக்கு இவர்கள் செடி வளர்ப்பது பற்றி கூட தெரியாது. அந்த அளவிற்கு மிகவும் ரகசியமாய் அவர் பாதுகாத்து கொண்டு வந்தார். இப்போது அசிஸ்டன்ட் அப்படி கூறவும் அவரால் நம்பவே முடியவில்லை. என்ன
நீ கிண்டல் பண்ண நினைக்கிறியா? எந்தெந்த விஷயத்த விளையாடணும்னு தெரியாதா என்று கோபத்துடன் கேட்ட விதுரன் அந்த அசிஸ்டண்டின் கழுத்தை நெரித்திருந்தார். வரும் மாத்திரத்தில் சொன்ன அந்த அசிஸ்டண்டை கொன்றுவிட போடும் போல் இருந்தது அவருக்கு. விதுரனின் வார்த்தைகளை கேட்ட அசிஸ்டண்டிற்கு உடல் நடுங்கியது. விதுரன் அழுத்தமாய் கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்க அவரால் சரியாக பேசவும் முடியவில்லை, மூச்சு விடவும் முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டு அவர் பாக்கெட்டில் இருந்து அவரின் போனை எடுத்தார். நான் உங்கள்கிட்ட போய் சொல்ல, பிளான்டேஷன் வந்து எனக்கு ஏகப்பட்ட கால் வந்துட்டு பாருங்க என்று சிரமப்பட்டு கூறினார் அசிஸ்டன்ட். அதில் உடனே படபடுத்தார் விதுரன். அசிஸ்டன்ட் கூறியதை கேட்டதுமே அவருக்கு பயம் தொண்டையை கவ்வியது. அவர் பிறந்ததில் இருந்து தங்கத்தட்டில் வைத்து தாங்கப்பட்டவர். பல பேர் பல தலைமுறையாய் சம்பாதித்தாலும் கிடைக்காத பணத்துடன் பிறந்தார் விதுரன். அதுவும் இல்லாமல் வாழ்நாளில் இதுவரை அவர் எதற்காகவும் இப்படி தவித்ததில்லை. அவர் நினைத்தது எல்லாமே அவர் கைக்கு கிட்டிடும். அவர் வைத்ததுதான் சட்டம். ஆனால் இன்றோ அவருக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருந்தது. அவரால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முதலில் அவரின் சிறு வயதில் இருந்து உடன் இருக்கும் நீரஜின் தலை துண்டிக்கப்பட்டு இறந்து கிடந்தார். அவர் சாவிற்கு காரணம் யார் என்பது கூட தெரியவில்லை. அதன் பின் காரணமே தெரியாமல் அமிர்தாவும் பிராங்க்லின் குடும்பத்திற்கு பின்னால் இருக்கும் மலைப்பகுதியில் அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்போது அவருடைய பிளான்டேஷனும் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறது. இதையெல்லாம் யார் செய்கிறார் என்ற கோபம் அவருள் அதிகரித்தது. விதுரனுக்கு யார் காரணமாக இருக்கும் என்று கொஞ்சமும் யோசனை இல்லை. மண்டையை பீத்துக் கொண்டார் விதுரன். கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் என்று மனது கடுகடுத்தவர் அந்த அசிஸ்டன்டின் போனை வாங்கி பார்த்தார். உண்மையாகவே பிளான்டேஷனில் இருந்து அவருக்கு ஏகப்பட்ட கால்கள் வந்திருந்தது. உடனே அவர் மீண்டும் அந்த பிளான்டேஷனருக்கு அழைத்து பார்த்தார். ஆனால் அவர்களிடமிருந்து அவருக்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை. இவர் அழைப்பை யாரும் எடுக்கவும் இல்லை. 7 பிளான்டேஷனுக்கும் அவர் அழைத்து பார்த்தார். ஆனால் யாருமே அழைப்பை ஏற்கவில்லை. விதுரன் முகத்தில் பயம் அப்பட்டமாய் தெரிந்தது. என்ன செய்வது ஏது செய்வது என்று பெரும் குழப்பத்தில் தவித்தார். அதே நேரம் லாரன்ஸ் அருகில் இருக்கும் அந்த பெண் அவசரமாய் அவரின் கையை பிடித்து, பாஸ், உன்னை இந்த நியூஸ பாருங்க, ஒரு பிரச்சனை என்றவள் கையில் இருக்கும் டேப்லெட்டை அவரிடம் நீட்டினாள். லாரன்ஸும் அந்த செய்தி என்ன என்று பார்த்தார். அதில் இருக்கும் தலைப்பே வித்தியாசமாக இருந்தது. வந்திருந்த செய்தி விதுரனின் டிஜிட்டல் கரன்சி இவற்றில் நடந்த பிரச்சனையை பற்றி இல்லை. மாறாக வேறொரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வந்திருந்தது. பரபரப்பான முக்கிய செய்தி. உலகத்தின் அமைதியை நிலைநாட்ட உலகில் இருக்கும் பல குழுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மர்மமான ஆர்கனைசேஷனுடன் கூட்டு சேர்ந்து உக்ஷியாவில் உலகிலேயே மிகப்பெரிய போதை விற்பனையாளர் இடத்தில் சோதனை செய்திருக்கிறது. அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதை மருந்துகளில் எடை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்ற அந்த செய்தி ஓடிக்கொண்டிருக்க லாரன்ஸின் முகம் சுருங்கியது. அடுத்த நொடியே அவரின் முகம் இருண்டது. இறுக்கம் கூடி கோபத்தில் முகம் சிவக்க துவங்கியது. இத்தனை நேரம் அவர் குடித்து ஏற்றி இறந்த போதையெல்லாம் அவருக்கு மொத்தமாய் வடிந்தது. போதை தெளிந்து ரௌத்தரத்துடன் நின்று கொண்டிருந்தார். அதே நேரம் சரியாக அவரை சுற்றி பல போலீஸ்காரர்களின் சத்தம் கேட்க துவங்கியது. விதுரன் அந்த செய்தியை பார்க்கவில்லை. ஆனால் நடந்த சம்பவத்திலே உறைந்து இருந்தார். அவருக்கு எப்படி இது மற்றவர்களுக்கு தெரிந்தது என்றே தெரியவில்லை. எங்கே சுதப்பினோம், யாரை தாம் பகைத்துக் கொண்டோம், தமக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை கொடுக்கும் அளவிற்கு யார் இருக்கிறார்கள் என்று குழம்பி தவித்தார். எப்படி சொல்லு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? கூடவே இருக்கிற யாரோதான் இதை பண்ணிருக்கணும். எப்படி அந்த இடத்தை பத்தி மத்தவங்களுக்கு தெரிஞ்சது? சொல்லு. யார்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணோம்? இவ்வளவு தூரம் நமக்கு பிரச்சனை கொடுக்கற அளவுக்கு எப்படி வரிசையா எனக்கு மட்டும் பிரச்சனை வரும்யா என்று அசிஸ்டன்டின் சட்டை காலரை பிடித்து உலுக்கிக் கொண்டு இருந்தார் விதுரன். பாவம், அந்த அசிஸ்டன்டிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவரும் தானே விதுரன் போல குழம்பி இருந்தார். லாரன்ஸ் செய்தியை படித்து கடும் கோபத்தில் இருந்தார். ஆக்ரோஷமாய் விதுரன் பக்கம் திரும்பினார் லாரன்ஸ். அவரை பிடித்து அவர் கன்னத்திலேயே பளார் என்று ஒரு அறை விட்டார் லாரன்ஸ். கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை. வந்த கோபத்திற்கு அறிந்திருந்தார். விதுரன் பெரும் அதிர்ச்சியில் உறைந்திருந்தார். லாரன்ஸ் எப்படி அடிப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கன்னம் தகதகவென எரிய கன்னத்தை கையில் தாங்கியபடியே அவரை பெரும் அதிர்ச்சியோடு பார்த்தார் விதுரன். லாரன்ஸும் கோபமான முகத்தை பார்க்க விதுரனுக்கு பயம் எடுத்தது. அச்சத்துடனே லாரன்ஸை கேள்வியாக பார்த்தார் விதுரன். லாரன்ஸ் விதுரனின் சட்டை காலரை கொத்தாக பற்றி கொண்டு, "You bloody rascal, நீ என்ன கொல்ல வந்த அண்டர் கவர் ஏஜென்டா? உண்மையை சொல்றா, என்ன பிளான் பண்ணிருக்க? என்ன பிரச்சனைல மாட்டி விட பாக்குறியா? நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவ?" என்று கேட்ட லாரன்ஸ் மீண்டும் விதுரனை அறைந்தார். விதுரனின் சட்டை காலரை பிடித்து குத்தியவர் அவரை எட்டி உதைத்தார்.
லாரன்ஸ். அவருக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்தது. விதுரன் மீது இருக்கும் கோபத்தில் அவர் பயங்கரமாய் வெளுத்து வாங்க துவங்கினார். விதுரன் பேச்சற்று இருந்தவர் லாரன்ஸ் தாக்குதலை தடுக்க முடியாமல் தவித்தார். வாயிலிருந்து ரத்தம் வரும் அளவிற்கு அடித்தார் லாரன்ஸ். கப்பலில் இருந்த சூழல் மொத்தமாய் மாறியது. லாரன்ஸ் எட்டி உதைக்க சில அடி பறந்து விழுந்தார் விதுரன். சார் என்று அவரின் அசிஸ்டன்ட் மிகவும் வருத்தத்துடன் அவரிடம் ஓடி வந்தார். லாரன்ஸ் நிறுத்தாமல் விதுரனை அடித்துக் கொண்டிருந்தார். அடியை தடுக்க முடியாமல் வாயில் இருந்து ரத்தத்தை துப்பினார் விதுரன். லாரன்ஸை நிமிர்ந்து பார்க்க அவரோ ருத்ரமூர்த்தியாக நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தாலே விதுரனுக்கு உடல் எல்லாம் நடுங்குவது போல இருந்தது. அவரின் அழுத்தமான பார்வையே விதுரனின் உதிரத்தை உறைய வைத்தது. என்கிட்ட மோதி சாக ஆசைப்படுறியா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்று ஆக்ரோசமாய் கர்ஜித்தார் லாரன்ஸ். மீண்டும் விதுரன் ரத்தத்தை துப்பினார். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று அவருக்கு காரணமே புரியவில்லை. மிஸ்டர் லாரன்ஸ், நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். ட்ரஸ்ட் மீ. உங்க கூட நான் பிசினஸ் பண்ண நினைக்கலன்னா நான் ஏன் என்னோட பிளான்டேஷன் அட்ரஸை உங்ககிட்ட கொடுக்க போறேன். என்ன நம்புங்க. நீங்களும் அசிஸ்டன்ட் சொன்னதை கேட்டீங்க தானே? என்னோட மொத்த 7 பிளான்டேஷன் இடமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. எனக்கு எதிராக யாரோ சதி வேலை பார்க்கறாங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க என்று தட்டு தடுமாறியபடியே எழுந்த விதுரன் முகத்தில் வழியும் உதிரத்தை துடைத்தபடியே கெஞ்சினார். மேலும், ப்ளீஸ் முதல்ல நாம இங்கிருந்து கிளம்புவோம். இவங்களுக்கு எல்லாம் யாரோ தகவல் சொல்லி இருக்கணும். அதனாலதான் இங்க வந்திருக்காங்க. முதல்ல புறப்படுவோம் என்று விளிர்ந்த முகத்துடன் கூறினார் விதுரன். சூழலை உணர்ந்த விதுரன் இதற்கான காரணம் யார் என்றும் அவர் கண்டுகொண்டிருந்தார். பற்களை கடித்துக் கொண்டு கைகளை இறுக மூடினார். டேய் சரவணா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ எதை தொடக்கூடாதோ அதை தொட்டுட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்று மனதில் வன்மத்துடன் கூறிக்கொண்டார். அவருக்கு சரவணன் மீது இருந்த வெறுப்பு மேலும் அதிகரித்தது. விதுரனுக்கு கீழ் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவருமே அவர் சொல்லிருக்க மறுபேச்சு பேசிட மாட்டார்கள். யாருக்குதான் அவரை எதிர்க்க தைரியம் இருக்கும்? அதுவும் குறிப்பாக அவர் மைட்டிஸ் அவனில் ஒரு குடும்பமாக இருக்கையில். அதனால் அனைவருமே அவருக்கு அடிபணிந்துதான் செல்வார்கள். சரவணன் ஒருவன் தான் முதலில் அவரை எதிர்த்திருக்கிறான். எனக்கு என்னமோ இவரை பார்த்தா இவர் ஏதோ பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணல. முதல்ல நாம இங்க இருந்து உடனே கிளம்புவோம். அப்புறம் இதை பத்தி நாம இன்வெஸ்டிகேட் பண்ணோம் என்று லாரன்ஸ் அசிஸ்டன்ட் அவரிடம் கூறி அவரை சமாதானப்படுத்தினான். லாரன்ஸிற்கு இப்போதே விதுரனை கொன்று போட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அசிஸ்டன்ட் சொன்ன காரணம் அவர் மூலையில் உரைக்க சற்று நிதானத்திற்கு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் அவரை அமைதிப்படுத்திக் கொண்டார். மிஸ்டர் லாரன்ஸ், நான் இதுவரை பல பேர் கூட பிசினஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த அட்ரஸை கொடுத்துருக்கேன். நான் உங்களை நம்புறேன் மிஸ்டர் லாரன்ஸ். பிளட் மூன் ஆர்கனைசேஷனையும் விசர் ஆஃப் வாட்சையும் நான் நம்புறேன். அதனாலதான் நான் பிளான்டேஷன் இருக்கிற இடத்த பத்தி உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்போ என்னோட பிளான்டேஷன் மொத்தமா அழிஞ்சிருச்சு. எனக்கு என்னமோ நான் என்று கூற வந்த விதுரனுக்கு அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை. அவரால் நம்பவே முடியவில்லை. அவரின் ஆட்களே இந்த தகவலை வெளியே சொல்லியிருப்பார்களா என்று யோசித்தார். அதுவும் இல்லாமல் அவருக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள், வீட்டு முகவரி முதற்கொண்டு அனைத்து தகவல்களும் அவர் கையில் இருக்கிறது. அப்படி இருக்கையில் அவர்கள் அந்த தகவலை வெளியே கூறியிருக்க மாட்டார்கள். அந்த தைரியம் அவர்களுக்கு கிடையாது. அதே போல சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இப்போது இதனை வெளியே சொல்லி இருக்க வேண்டும். விதுரன் பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர என்று விதுரன் கூறியதை கேட்டு எரிச்சல் அடைந்தார் லாரன்ஸ். சில நொடிகள் அந்த இடத்தில் அமைதியே நிலவி இருந்தது. அதன் பின் எழுந்த லாரன்ஸ் அவரின் கோட்டை எடுத்துக்கொண்டு விதுரனை நோக்கி அழுத்தமான காலடியுடன் நடந்தார். மிகவும் கோபமாய் ஆதிக்கத்துடன் நடந்து கொண்டிருந்தார். அவரின் பார்வையை விதுரனை கூறு போட்டது. அந்த அளவிற்கு ஆதிக்கத்துடன் விதுரனை ஊடுருவும் பார்வை பார்த்தார். லாரன்ஸிற்கு திவாகர் மீதுதான் மரியாதை. அவருக்காக இல்லை என்றால் விதுரன் எல்லாம் அவர் முன்னே ஒரு ஆளே கிடையாது. அவரை இந்த அளவிற்கு மதித்து பேசி இருக்க மாட்டார். இல்ல ஒண்ணுல நான் எதுவும் சொல்ல மிஸ்டர் லாரன்ஸ், என்ன மன்னிச்சிருங்க. நான் சீக்கிரமே உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் என்று பல்லை கடித்துக் கொண்டு தலையை குனிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டார் விதுரன். இதை கேட்டதும் லாரன்ஸ் எள்ளலாக அவரை பார்த்து சீறினார். அவருக்கு விதுரன் மீது அதீத வெறுப்பு இருந்தது. ஒன்றும் கூறாமல் அடுத்த நொடியை அங்கிருந்து சென்றார் லாரன்ஸ். லாரன்ஸ் சென்ற பின் தான் தலையை நிமிர்த்தினார் விதுரன். அப்போதுதான் அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். நல்லவேளை, தனக்கு மதிப்பு கொடுத்து லாரன்ஸ் விட்டு சென்றாரே என்று நிம்மதி அடைந்தார் விதுரன்.
இல்லை என்றால் அவர் இருக்கும் கோபத்திற்கு இன்றே சுறாக்களுக்கு அவரை இறக்கி எரிப்பார். லாரன்ஸ் போன்ற ஆட்கள் எல்லாம் விசார்ட் ஆஃப் ஆட்ஸில் மட்டும்தான் இருப்பார்கள். விதுரன் தன்னை ஒரு நிலைப்படுத்திக் கொண்டு பயங்கரமாய் யோசிக்க ஆரம்பித்தார். இன்று நடந்தது எல்லாமே அவர் மனதில் ஓடியது. ஒரே நாளில் அவர் நிறைய இழப்புகளை சந்தித்து விட்டார். பல சம்பவங்கள் ஒரே நாளில் நடந்துவிட்டது. 1000 கோடி கணக்கில் அவர் பணத்தை மட்டும் இழக்கவில்லை, கூடவே ஓப்பியம் பொப்பீஸையும் அவர் இழந்திருக்கிறார். அவர் கடினப்பட்டு மறைத்து பாதுகாத்தது எல்லாம் நாசமாய் போனது. இதில் அவரை நடுங்கச் செய்த விஷயமே அவரின் பிளான்டேஷன் மற்றும் வெளி உலகத்திற்கு தெரிந்தால் உலகில் இருக்கும் பல போர்ஸ்களால் அவர் தாக்கப்படுவார். அவர் உயிரே இருக்காத போது எப்படி எதிர்காலத்தில் இதனை செய்ய முடியும்? ஏற்கனவே பட்ட அவமானத்தினால் முகத்தை மீடியா உலகத்திற்கு காட்டாமல் இருக்கிறார். இப்போது போதாக்குறைக்கு அவரின் ரகசியம் வெளிவந்ததால் மொத்த குடும்பத்திற்குமே சமாதி கட்டிட வேண்டியதுதான். சார், இது யார் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்று தயக்கத்துடன் கேட்டார் அசிஸ்டன்ட். அவருக்குமே இது அதிர்ச்சியை கொடுத்தது. விதுரன் கைகளை இறுக முறுக்கிக் கொண்டு பல்லை நர நரவென கடித்துக் கொண்டிருந்தார். அவ்வளவு உக்கிரமாய் அமர்ந்திருந்தார். முதல்ல பேஸ்ல இருக்கிற எல்லா ஆட்களையும் காலி பண்ண சொல்லு. அவங்களை எவாக்குவேட் பண்ண முடியலன்னா அவங்கள மேனேஜ் பண்ற டீம் கிட்ட பிளான் பி ஆக்டிவேட் பண்ண சொல்லு என்று கட்டளையிட்டார் விதுரன். பிளான் பியா என்று நினைத்தார் அசிஸ்டன்ட். அனைவரையும் கொன்று குவிப்பதுதான் பிளான் பி. இப்படிப்பட்ட காரியத்தை தான் தாம் ஏன் செய்தோம் என்று உலகத்தின் பார்வைக்கு விதுரன் தெரிவித்திட மாட்டார். அதற்காக எந்த தடை இருந்தாலும் அவர் அழித்துடுவார். இந்த மாதிரியான விஷயத்தில் அவர் மிகவும் தந்திரமாய் செயல்படுவார். ஓகே சார் என்று கூறினார் அசிஸ்டன்ட். அந்நேரம் விதுரனின் போன் அடித்தது. யார் என்று எடுத்து பார்க்க நீரஜிடமிருந்து உடனே மகிழ்வுடன் அழைப்பை ஏற்றார் விதுரன். எனக்கு தெரியும் நீரஜ், உனக்கு ஒன்னும் ஆகியிருக்காது. உன்னை எதிர்க்க இந்த உலகத்துல எவா இருக்கான்? எங்க இருந்தாலும் சீக்கிரமா, நான் இப்போ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்று கூற சரவணனின் சிரிப்பு லேசாய் ஒலித்தது. அழைத்திருப்பது நீரஜ் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் பேசினார் விதுரன். ஆனால் அழைப்பின் மறுபக்கம் வேறு ஒருவரின் சிரிப்பு சத்தம் லேசாய் கேட்டது. வேறு யாராவது அழைத்திருக்கிறாரா என்ற சந்தேகத்துடன் போனை பார்த்தார். போனில் நீரஜின் பெயர்தான் இருந்தது. ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த விதுரன் புருவம் சுருக்கினார். யார் நீ என்று இறுகிய குரலில் கேட்டார் விதுரன். அழைப்பின் எதிர்ப்புறத்தில் இருந்த சரவணா மீண்டும் லேசாய் சிரித்தான். மிஸ்டர் பெஸ்வாடி, என்னோட கிஃப்ட் எப்படி இருந்துச்சு? அப்புறம் உங்களுக்கு சிறந்த ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இனிமே என்ன சார்ந்து இருக்கிற ஆளுங்க மேல கைய வைக்க நினைக்காங்க. அப்புறம் உனக்கு அடிக்கடி கிஃப்ட் கொடுக்க வேண்டியதா வரும் என்று கூறினான் சரவணா. சரவணனின் குரலை கேட்டதும் ஆத்திரம் கொண்டார் விதுரன். நேரில் பேசியதை விட அழைப்பில் இவ்வளவு திமிராக பேசுகிறானே என்ற கோபம் அவருக்கு. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவான்? ஒருவேளை நிஜமாவே நீரஜ் செத்து போயிட்டானா? சரவணாதான் அவனை கொண்டு இருப்பானோ? இவன் தான் நீரஜ் தலையை வெட்டி இருப்பானா என்று பலவாறாக யோசித்தார் நீரஜ். இன்று கரன்சி பிரஸ் கான்பரன்ஸில் நடந்ததற்கு அனைத்தும் சரவணன் தான் காரணம் என்று யோசித்தார் விதுரன். ஒருவேளை என்னோட பிளான்டேஷன் எல்லாத்தையும் இந்த சரவணன் அழிச்சிருப்பானோ? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. சரவணனுக்கு எப்படி இவ்வளவு பவர் இருக்கு? அவனால கண்டிப்பா இதை பண்ணிருக்க முடியாது என்று மனதிற்குள்ளேயே பட்டிமன்றம் நடத்தினார் விதுரன். சட்டென்று சத்தமாய் சிரித்தார் விதுரன். சரவணா, இது நீதானா? நிஜமாவே என்ன நீ ஆச்சரியப்படுத்திட்ட. மைட்டி 7ல நானும் ஒருத்தன். வெஸ்வானி குடும்பமும் எங்களை சார்ந்து இருக்கிற மற்ற எல்லா குடும்பமும் என் மேல அவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க. உன்னால அதை அப்படியே மாற்ற முடியும்னு நினைக்கிறியா? உன்னால அதை பண்ண முடியுமா என்ன என்று அழுத்தமாய் கேட்டார் விதுரன். மேலும், என்ன சொன்ன? உன்னை சார்ந்து இருக்கிறவங்களா? நீ ஜாயதானே சொல்ற? பிராங்க்லின் குடும்பமே அடியிற நிலைமையில இருக்கு. அவங்களோட ஒரே புள்ள மோஹித்தையும் குடும்ப சொத்தை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். அவன் பிராங்க்லின் குடும்பத்தோட வாரிசா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டான். உனக்கு நல்லா தெரியும் பிராங்க்லின் குடும்பம் அவங்க அழியிற கடைசி நிலைமையில இருக்காங்கன்னு. அவங்க அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப அவங்கள நான் என்னோட கட்டுப்பாடு கீழே கொண்டு வந்துட்டேன்னா அது அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். பெஸ்வானி குடும்பத்துக்கும் அது நல்லது. நீ மட்டும் தேவையில்லாம இந்த விஷயத்த மூக்கு நுடைக்காம இருந்திருந்தா இந்நேரம் எல்லாமே நல்லபடியா நடந்து முடிச்சிருக்கும். இவ்வளவு தூரம் பிரச்சனையே வந்திருக்காது என்று கோபத்துடன் கூறினார் விதுரன். சரவணனிடம் இவ்வளவு திறமை இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போது அவர் சரவணனின் பலத்தை பற்றி நன்றாய் தெரிந்து கொண்டார். அவர் எதிர்பார்த்ததை விட அவனிடம் பல மடங்கு சக்தி இருக்கிறது. அதே நேரம் அவன் வேகமாகவும் துரிதமாகவும் செயல்படுகிறான் என்று நினைத்துக் கொண்டார்.
தனது ஒட்டுமொத்த பிளான்டேஷனையும் அவன் ஒரே ஆளாய் ஒரே நாளில் அழித்திருக்கிறானே என்றும் நினைத்தார் விதுரன். இந்த விஷயத்தை மைட்டி 7இல் இருக்கும் மற்ற யாராலும் செய்திட முடியாது. அப்படி இருக்கையில் சரவணன் இதனை எப்படி செய்தான்? எப்படி இது சாத்தியமாகி இருக்கும் என்று ஆச்சரியமாய் நினைத்தார் விதுரன். அவனால் எப்படி இதனை செய்ய முடிந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. அப்படியா என்று நக்கலாக கேட்டான் சரவணா. அவனுக்கு பிராங்க்லின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருப்பதை பற்றி நன்றாக தெரியும். பிராங்க்லின் குடும்பத்தின் வாரிசாக இருக்க மோகேந்திற்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. அப்படி என்றால் பிராங்க்லின் குடும்பம் மொத்தமும் இதனுடன் அழியப் போகிறது. பீனிக்ஸ் குடும்பத்தில் அடுத்து 10 மூத்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் பிராங்க்லின் குடும்பமே இருக்காது. மோகித்தால் அவர்களால் அந்த பட்டியலில் இடம்பெற முடியாது. ஆனால் பிராங்க்லின் குடும்பம் இன்னும் இருக்கிறதே. ஜாயன் பெற்றவர்களும் பிராங்க்லின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்னும் உயிருடன் தானே இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும்போது பிராங்க்லின் குடும்பத்தின் மானத்தை வாங்கி அவர்கள் அனைவரையும் கொன்று அவர்களை அழிக்க நினைக்கிறார் விதுரன். என்னடா பண்ணுவ சரவண? நான் ஒத்துக்கிறேன், நீ திறமையானவன் தான், இல்லைன்னு சொல்ல. நான் உன்னோட திறமைய கண் கூட பார்த்துருக்கேன். பரவாயில்ல, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்க. உன்னோட புத்தி குருமிய எங்க எப்படி யூஸ் பண்ணணுமோ அங்க நீ ரொம்ப சரியாவே பயன்படுத்துற. நீ புத்திசாலியாவும் இருக்க, அதே நேரம் பலசாலியாவும் இருக்க. பெஸ்வானி குடும்பம் எப்பவுமே மற்றவங்க பலத்தை ரெகக்னைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் மற்றவங்களை ஏத்துக்கவும் மாட்டாங்க. அப்படி அவங்க பெஸ்வானி குடும்பத்து கவனத்தை ஈர்க்கணும்னா அவங்க வருஷம் முழுக்க பெஸ்வானி குடும்பத்தையே நாய் மாதிரி சுத்தி தெரிஞ்சாதான் அவங்க மேல எங்க கவனம் படும். இன்னும் சொல்ல போனா நீரஜ், அமிர்தா எல்லாம் ஃபேமிலி. ஆனா நீ இவங்க எல்லாரையும் விட வித்தியாசமானவன் என்று விதுரன் சரவணனுக்கு புகழ் மாலை சூட்டி கொண்டிருந்தார். சரவணன் சலிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாதா அவர் காரியம் இல்லாமல் பேச மாட்டார் என்று? அவனும் அவர் என்னதான் கூறப்போகிறார் என்று கேட்க ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருந்தான். இன்னைக்கு நான் உங்க பெஸ்வானி குடும்பத்துல சேர்றதுக்காக இன்வைட் பண்றேன். நாளையில இருந்து இனிமே நீதான் பெஸ்வானி குடும்பத்தோட செகண்ட் இன் கமாண்ட். நீ சேரும் போதே உனக்கு நான் அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு கீழே நீ சொல்றதை கேட்கறதுக்காக அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே உன்னை மரியாதையை நடத்துவாங்க. இனிமே உனக்கும் பெஸ்வானி குடும்பத்தோட அடையாளம் இருக்கும் என்று பெருமையாக கூறினார் விதுரன். இதனை அவர் சொல்லும் போதே மிகவும் ஆர்வமாய் கூறினார். அவருக்கு மிக முக்கியமான பிளான்டேஷன் இன்று நாசமாகி இருக்கிறது. ஆனால் அவர் அதை பற்றி கவலையெல்லாம் கொள்ளாமல் சரவணனை பேஸ்வானி குடும்பத்தில் சேர்ப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார். விதுரன் சரியான காரியவாதி, மிகவும் தந்திரமாய் நேரத்திற்கு ஏற்ப செயல்படுவார். இன்று மற்றவர்களால் செய்ய முடியாத ஒன்றை அவர் செய்ய முயற்சித்திருந்தார். அதுதான் டிஜிட்டல் கரன்சி. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அதனை அவர்கள் அவ்வளவு எளிதில் செய்ய முடியாது. அதே போல இன்று அவர் சரவணனின் திறமையையும் நேராக பார்த்திருக்கிறார். விதுரன் பல மாதங்களாக கடினப்பட்டு உழைத்து அதற்காக ஒரு குழுவையே உருவாக்கி அதில் வல்லமை பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து டிஜிட்டல் கரன்சியை வெளியிட நினைத்திருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு டீம் இருப்பது போல சரவணனுக்கு பின்னாலும் ஒரு ரகசிய அமைப்பு இருக்க வேண்டும். அவன் அதன் மூலமாகத்தான் தன்னை கண்காணிக்கிறான் என்று நினைத்தார் விதுரன். விதுரனும் அவரின் டீமும் மற்றவர்களை ஒன்றும் செய்ய முடியாதபடி ஒரு ஆபரேஷனில் மூழ்கியிருப்பதாக நினைத்தார். டிஜிட்டல் கரன்சியை அவர் வெற்றிகரமாக செய்தாள். இனி தம்மை யாரும் அழைக்க முடியாது என்று கனவு கண்டார். ஆனால் அவர் கனவில் மண்ணள்ளி கொட்டுவது போல சரவணன் வந்தான். அவனின் ஹேக்கர்ஸை வைத்து வேலையை காட்டிவிட்டான். சரவணனின் ஆட்கள் மூலம் தமது வேலைகள் அனைத்தும் வீணாக போகும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சரவணனின் ஆட்களால் தனது வேலையை கெடுக்க முடியும் என்றால் நிச்சயம் அவர்களால் அனைவரையும் அசைக்க முடியாத திறமைசாலிகளாக தான் இருப்பார்கள் என்று நினைத்தார். அப்படிப்பட்டவர்கள் தன்னுடன் இருந்தால் உலகிலேயே மிக பெரிய பணக்காரராய் ஆகலாம் என்ற கனவில் மணல் கோட்டை கட்டி கொண்டிருந்தார். சரவணனின் பலத்தையும் அவரின் ஆட்களின் பலத்தையும் கண்டு தன் பக்கம் இழுத்து கொண்டார். தானே பார்த்த எலி ஏன் டவுசர் போட்டுக்கிட்டு சுற்றுதுன்னு.